بسم الله الرحمن الرحيم. நேற்றைய பாடத்தில் சில வசனங்களையும் சில ஹதீஸுகளையும் நம்ம மேற்கோள் காட்டினோம். அதுக்கு நம்பர் உங்களுக்கு சொல்லப்படலை. ஒரு தீயவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை தீர விசாரித்துக் கொள்ளுங்கள், இல்லைன்னா தவறான முடிவு செஞ்சு சிலருக்கு அநீதி செய்யக்கூடியவர்களாக ஆயிருவீங்க என்கிற அந்த குர்ஆன் வசனம் 49வது அத்தியாயத்தில் 6வது வசனம். அதை பார்த்துக்கோங்க. அதுபோல மதீனாவை சுற்றியும் மதீனாவிலையும் முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் இருக்கிறார்கள். அவங்கள நீங்க அறிய மாட்டீங்க, நாம தான் அறிவோம் என்ற ஒரு வசனத்தையும் நம்ம மேற்கோள் காட்டியிருந்தோம். அது 9வது அத்தியாயத்தில் 101வது வசனம். அதே போல ஹாலித் இப்னு வலீத் அவர்கள் ஒரு சபனான்னு சொல்ல, அந்த இஸ்லாத்தில் சேர்ந்து கொண்டோம்னு சொல்றதுக்கு பதிலாக சபனா நாங்கள் சாபியன்ல சேர்ந்துட்டோம்னு சொன்னாங்க. அவங்கள கொலை பண்ணிட்டார் இல்லையா? அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சு இவர் செஞ்சதிலிருந்து நான் விலகி கொண்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அது புகாரியில் 4339 4339 ஒரு நம்பரு, இன்னொரு நம்பரு 7189. ரெண்டு இடத்துல இது புகாரில் இருக்கிறது. அதே மாதிரி உசாமா அவங்க இந்த மாதிரி போர்ல கைது செய்யப்பட்டவங்கள அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றோம்னு சொன்ன பிறகும் கொலை பண்ணினாங்க. தற்காப்புக்கு தான் செஞ்சாங்க அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது, நீ உள்ளத்தை பிளந்து பார்த்தியா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சாங்க. அப்ப இந்த ஹதீஸ் இதையும் மேற்கோள் காட்டியிருந்தோம். இந்த ஹதீஸ் புகாரியில் 4269 4269 6872 6872 இந்த ரெண்டு இடத்துலையும் இது இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பங்கு வச்சு கொடுக்கும் பொழுது, நீங்க நேர்மையா நடக்கல, சரியா பங்கு வைக்கல, அல்லாஹ்வை அஞ்சிக்கிறங்க என்று ஒருத்தர் கேட்டாரு. அப்ப அது சம்பந்தமா உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொலை பண்ணிடுவோமான்னு கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செய்யக்கூடாது, அவர் வெளிப்படையா முஸ்லீமா இருக்கிறாரு, தொழுகையெல்லாம் கடைப்பிடிக்கிறாரு அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்கன்னா, அது எத்தனை பேர் தொழுகையாளிகள் நடிக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, நான் மனிதர்களுடைய உள்ளங்களை தேடி பார்க்கக்கூடியவனாக அனுப்பப்படவில்லை, அது ஏன் ரைட்ல என்னுடைய அதிகாரம் கிடையாதுன்னு சொன்னாங்க. இதையும் மேற்கோள் காட்டியிருந்தோம். இது புகாரியில 4351 4351 4351வது ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி அதுக்கு முந்தின நாள் பாடத்தில் கூட ஹதீஸ ஒருத்தர் எழுதி கேட்பார், இந்த இதுகிற புள்ள பத்தி. அப்ப எழுதி கொடுங்கன்ற சொல்லுவாங்க. ஹதீஸை எழுதுறதுக்கு அனுமதி இருக்கிறது என்பதற்கு ஆதாரமாக அந்த ஹதீஸ அபூஷா என்பவருக்கு எழுதி கொடுத்தாங்க என்று சொன்னோம். அந்த ஹதீஸ் புகாரியில 2434 2434. அதே மாதிரி 6880 6880 இந்த நம்பர்ல எல்லாம் இருக்கிறது. இந்த நம்பர்லாம் நீங்க ஒருக்கா படிக்கணும். இந்த ஹதீஸ்களை நம்ம சொல்றத எதுக்கு சொல்றோம்னா, இந்த கருத்து அதுல வருதா என்று நீங்க ஒரு தடவை என்ன செய்யணும், எடுத்து படிக்கணுங்கிறது தான் இந்த நம்பர்கள் இப்ப சொல்லி தரப்படுகிறது. அடுத்ததாக அப்ப இந்த ஷோபா போன்றவர்கள் எல்லாம், நம்ம தலைப்பு தொடர்ச்சிக்கு போறோம். ஷோபா போன்ற அறிஞர்கள் எல்லாம் ஹதீஸ்னு சொன்னவன்னு அப்படி ஏத்துக்கிற கூடாது, ஆய்வு செய்யணும் என்ற முடிவுக்கு வருவதற்கு அவங்க சுய சிந்தனையில் இந்த முடிவுக்கு வரல. இந்த கருத்தை குர்ஆன் பல இடங்கள்ல நமக்கு சொல்லி தருகிறது என்ற அடிப்படையில் தான் இந்த மாதிரியான ஆய்வு செய்யறது அவசியம்ங்கிற முடிவுக்கு வந்தாங்க. அது மாதிரியான ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டோமேயானால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, இதா லரப்தும் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் போருக்கு செல்வீர்களேயானால் ஃபதபையனு,
நல்ல தீர விசாரித்துக் கொள்ளுங்கள், எதிரியா அவன் நண்பனா என்பதை என்ன செய்யுங்க, தீர விசாரித்து ஆய்வு செய்து கொள்ளுங்கள். வலா தகூலு லிமன் அல்கா இலைக்குமு சலாம, உங்களுக்கு சலாம் என்று அவன் சொன்ன பிறகு லஸ்த மூமினன், நீ மூமின்லாம் கிடையாது என்று சொல்லி அவனை கொண்டு விடாதீங்க. தபுதபூன அருளல் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தினுடைய ஆதாயத்தை தேடி, ஆனால் கொலை பண்ணிட்டு அந்த பொருளை கனிமத்தில் எடுத்துக்கலாம்ல, அதுக்காக வேண்டி நீங்க என்ன செய்யாதீங்க. அவன் எதிரின்னு நீங்களே பட்டம் சூட்டி, அவன் வெளிப்படையா நான் உங்களை சேர்ந்தவங்கிறான், நீங்க எதிரின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து கொண்டுட்டா, போர்க்களத்தில் கொண்டுட்டோம்னு சொன்னா அந்த பொருள் ஹலால் ஆயிரும். சும்மா ஒருத்தனை கொலை பண்ணி எடுத்தா ஹலால் ஆகாது. போர்க்களத்தில் கொலை பண்ணிட்டோம்னா அந்த சொத்துக்கள்லாம் கனிமத்துங்கிற ஒரு கணக்குல வந்துடும். இந்த மாதிரி ஆசைப்பட்டு நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, வெளிப்படையா உள்ளதை தாண்டி போயிடாதீங்க. வெளிப்படையா ஒருத்தன் நான் உங்களை சேர்ந்தவன் தான் சொல்லிட்டான்னா அதான் நம்ம நின்றுக்கிற வேண்டியதான். உள்ள நுழைஞ்சுக்கிட்டு ஆய்வு பண்ணக்கூடிய கடமை நமக்கு கிடையாது என்று அல்லாஹ் கண்டிக்கிறான். இப்ப இந்தல்லாஹி மகானிமு கசீரா, அல்லாஹ்விடத்து நிறைய கனிமத்தெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி அற்ப பொருளுக்கு ஆசைப்பட்டு அவன் வெளிப்படையா சொன்னவன எதுக்கு போட்டு நீங்க கொள்ள நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கதாலிக்க குன்தும் மின் கபுல், இதுக்கு முன்னாடி நீங்களும் அப்படித்தானே இருந்தீங்க, அந்த கூட்டத்திலான இருந்தீங்க, நீங்க தான் இங்க வந்திருக்கிறீங்க என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டி திருப்பி ஒரு தடவை பத்த வையணும், நல்ல தீர ஆய்வு செஞ்சுக்கிறங்க, ஆய்வு செஞ்சுக்கிறங்க. அல்லாஹ் நீங்க செய்வதை பார்ப்பவனாக இருக்கிறான். இந்த வசனம் 4வது அத்தியாயத்துல 94வது வசனம், 4வது அத்தியாயத்துல 94வது வசனத்தில் இருக்கிறது. அப்ப இதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஒரு மனிதனுடைய வெளிப்படையான செயலின் அடிப்படையில் நீங்க முடிவெடுக்க வேண்டும். உள்ளத்துக்குள்ள நுழைஞ்சி பார்க்க முடியாது, அதே நேரத்தில் வெளிப்படையான செயல்களுக்கு அடிப்படையில் முடிவு எடுத்து ஆகணும். அதாவது உள்ள நுழைஞ்சி பார்க்க கூடாதுங்கிறது இதுல இருக்கிறது. வெளிப்படையா ஒருத்தர் நல்லவன் தெரிஞ்சுன்னா நல்லவன் சொல்லணும், வெளிப்படையா உள்ளதை நம்ம பார்க்கணும். அப்ப ரெண்டு அர்த்தம் என்ன இருக்கு அதுல அடங்கி இருக்கிறது. தப்பா உள்ளத்துல தவறா நினைச்சிருக்கிறான்னு முடிவு எடுத்தாலும் தவறா போயிடும். வெளிப்படையா நல்லவனா தெரியும் போது அதெல்லாம் கிடையாது, நல்லவன் இல்ல அப்படின்னு சொன்னோம்னா அப்ப உள்ளத்துக்கு நம்ம போயிடணும் அர்த்தம். அது அல்லாஹ்வுடைய ரைட், அவனுக்கு தான் உள்ளத்துல உள்ளது தெரியும். அப்ப இந்த கருத்தை உள்ளடக்கி அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லுகிறான். இதுவும் நம்ம ஆய்வு செய்யணும், ஆட்கள் ஆய்வு செய்யணும். இப்ப நம்ம சொன்ன வசனங்கள் எல்லாம் கருத்துக்கள் ஆய்வு செய்யறதை பத்தி பேசவே இல்லை, ஆள ஆய்வு செய்வதை பத்தி தான் பேசுகிறது. அப்ப ஏற்கனவே சொன்ன ஆதாரங்களா இருந்தாலும் இந்த ஆதாரமும் கருத்து சரியான ஆய்வு செய்யற மாதிரி அவன் ஆளு சரியா என்பதை ஆய்வு செய்யணும். இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஆதாரமா இருந்தது. அதே மாதிரி ஹிஜ்ரத் செய்து, அதாவது ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க அந்த காபிர்களோட. அந்த அக்ரிமெண்ட்ல ஒரு அக்ரிமெண்ட் என்னன்னு சொன்னா, மக்காவிலிருந்து யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இங்கே வந்தால் நீங்க சேர்த்துக்கிற கூடாது, திருப்பி அனுப்பிடுங்க எங்கள்கிட்ட. உங்கள இருந்து யாராவது எங்கள்கிட்ட மதம் மாறி வந்துட்டாங்கன்னா நாங்க திருப்பி அனுப்ப மாட்டோம் இப்படின்னு ஒரு கிறுக்குத்தனமா அவங்க சொல்றாங்க, அநியாயமா தெரிகிற மாதிரி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துக்கிட்டாங்க. அதான் நம்மள ஒருத்தன் முஸ்லீமா இருந்து அதான் சரின்னு போயிட்டான்னு சொன்னா அவனை அவங்கள வச்சுக்கிடுவாங்களாம். அவங்கள ஒருத்தன் இஸ்லாம் தான் சரின்னு நம்ம கிட்ட வந்துட்டான்னு சொன்னா அவங்கள என்ன செய்யக்கூடாது, திருப்பி அனுப்பக்கூடாது. அக்ரிமெண்ட் போடுறாங்க. ரசூலுல்லாஹ் அதை ஒத்துக்கிறாங்க. அது பார்த்தா நமக்கு அநியாயமா தெரிகிறது. உண்மையில் அந்த அக்ரிமெண்ட்ல நமக்கு நன்மை இருக்கிறது. ஏன்னு கேட்டா, நம்மள்ட்ட பிடிக்கலன்னு தொலைஞ்சு போனா நல்லது, அவனை வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அவனை அவங்க திருப்பி அனுப்பா நமக்கு இடைஞ்சலா இருக்கும், இன்னும் 10 பேருக்கு எடுத்துக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த அல்லாஹ்வுடைய ரசூல் எடுத்த அந்த முடிவு பார்த்தா என்ன செய்யறது, ஒரு சமம் இல்லாத மாதிரி அவங்களுக்கு சாதகம் மாதிரி என்ன செய்யும் தெரியும். ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா நம்ம இஸ்லாமே வேணாங்கிறான், அவன் அங்க இருக்கணும், அங்க போயிட்டு நல்ல நிம்மதியா இருக்கலாம்ல. இங்க நமக்கு வேலை கம்மி, இல்லாட்டி இவனுக்கு கவுண்டர் கொடுத்துக்கிட்டு இவன் செய்யற பித்னாவுக்கு அதை முறியடிக்கிறதுக்குள்ள வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கணுங்கிற அடிப்படையில் அதுவும் நன்மைதான். அங்கிருந்து ஒரு ஆள் வந்தாருன்னு சொன்னா திருப்பி அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்னா அதுவும் நல்லதுங்க. இங்க வந்துட்டு சும்மா இருப்பாரு, அங்க இருந்து தாவா பண்ணிட்டு இருப்பாரு. அங்க போயிட்டாருன்னு சொல்லி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு ஒரு ஆள் இங்க வந்துட்டாருன்னு சொன்னா நம்மளே இங்க வச்சுக்கிட்டோம்னு வைங்களேன், அவருக்கு வேலை இருக்காது. தாவாவுக்கு ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, அவரு சும்மா ஒரு வேலை இல்லாம உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அங்க இருந்தாருன்னா ஒரு ஆளை 10 ஆளாக்குவார், 10 20 ஆக்குவார், அடிச்சு பிடிச்சி ஏதாவது செஞ்சுட்டே இருப்பார்ல. அவர் அடக்குமுறையும் நெருக்கடிக்கும் உள்ளாகும் போதுதான் என்னவாக தாவா நடக்கும். அப்ப அவங்க அவங்களுக்கு சாதகம் இந்த தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நுணுக்கமா எல்லாத்தையும் பார்ப்பாங்க. பார்த்தா ஏமாளி மாதிரி தெரியும், ஆனா அது நடந்தது. இந்த அக்ரிமெண்ட்டுக்கு பிறகு நிறைய இஸ்லாம் வளர்ந்துச்சு. இந்த ஒப்பந்தத்துல அல்லாஹ் ஒரு திருத்தம் கொண்டு வர்றான்.
இதெல்லாம் ஆம்பளைக்கு தான். பெண்கள் வந்தாங்கன்னா அனுப்பக்கூடாது. அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு அதுல அல்லாஹ் ஒரு கரெக்ஷனை கொண்டு வர்றான். அங்கே இருந்து பெண்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்று வந்துட்டாங்கன்னு சொன்னா ஒரு முஸ்லிமான ஒரு பெண்ணு காபிரோட போய் வாழ முடியாது, அவங்கள நீங்க திருப்பி அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி 60வது அத்தியாயத்துல 10வது வசனத்துல அல்லாஹ் இதை சொல்றான். எப்படி சொல்றான்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, இதா ஜாஅக்குமுல் மூமினாத்து, மூமினான பெண்கள் உங்களிடத்துல வந்தால், முஹாஜிராத்தின் ஹிஜ்ரத் செய்து வந்தால், அப்படின்னா மக்காவுல இருந்து மூமினா உங்களிடத்துல மதீனாவுக்கு அர்த்தம். இதா ஜாஅக்குமுல் மூமினாத்து, மூமினான பெண்கள் உங்களிடம் வந்தால், உங்களிடம்னா மதீனாவில் உள்ள அரசாங்கத்திட வந்தால், முஹாஜிராத்தின் ஹிஜ்ரத் செய்து வந்தார்களேயானால் ஃபம்தஹினூஹுன்ன, அவங்கள சோதித்து பாருங்கள். சும்மா அது நடிக்கிறதுக்கு இஸ்லாத்தில் வந்துட்டேன்னு சொல்லிடுவாங்க. சில கேள்விகள் எல்லாம் கேட்டு வெளிப்படையா சோதிக்கிறேன் உள்ள அடுத்து சோதிக்கிறது இல்ல. நீங்க மனிதர் என்ற முறையில் என்ன செய்யுங்க, நீங்க அவங்க நிஜமாகவே இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்களா அல்லது உளவு வேலை பார்க்கறதுக்கு அனுப்பி விட்டுருக்கிறானா என்பதை கண்டறிவதற்காக வேண்டி சில கேள்விகளை கேட்டா தெரிஞ்சு போயிடும். சில விசாரணைகள் மூலமாக என்ன செய்யுங்க, சோதித்து அறியுங்கள். ஃபம்தஹினூஹுன்ன அல்லாஹு அலமு பிஈமானிஹின்ன, அவங்களுக்கு ஈமா இருக்கா இல்லைன்னு எனக்கு தான் தெரியும், அது உங்களால கண்டுபிடிக்க இயலாது, ஆனா நீங்க சோதிங்க. அல்லாஹ் எப்படி அழகா சொல்றான்னு பாருங்க. அதான் நீங்க வெளிப்படையா உள்ளபடி நீங்க சோதனை நடத்தியாகணும். நீங்க சோதனை செஞ்சு நல்லா நீங்க நினைச்சா கூட இல்லாம இருக்கலாம், அது உங்களுக்கு தெரியும், எனக்கு தான் தெரியும். அல்ல ரெண்டையும் சேர்த்து சொன்னா ஃபம்தஹினூஹுன்ன, அவங்களை நல்லா சோதிச்சு பாருங்கள், முஸ்லிம் தானா அல்லது வேற நோக்கத்துக்கு அவங்க ஏதாவது அனுப்பி விட்டுருக்காங்களா என்று நல்லா சோதிங்க. சோதிக்கிறேன்னா என்ன, உங்க அப்பா யாரு, உமா யாரு, அண்ணன் யாரு, இதெல்லாம் அங்க உள்ள ஆள்கிட்ட விசாரிக்கிறது, அங்க நம்ம ஆளுக்கு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான தகவல்கள் வைத்து இவங்க ஜெனுவனா தான், கரெக்டான ஆள் தான் என்று உங்களுக்கு நீங்க முடிவுக்கு வரலாம். ஆனா அப்படி வந்தாலும் கரெக்டா இருக்குமா, கரெக்டா இருக்காது. அது நீங்க இது ஒரு நடிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதுன்னா உண்மையில அவங்க உண்மையா கூட இருக்கலாம். புற காரணங்களால் உங்களுக்கு அந்த சந்தேகம் ஏற்பட்டு அவங்களை நீங்க தப்பா கூட நினைக்கலாம். நினைச்சா நீங்க முஸ்லீம் இல்லைன்னு எடுத்துக்கிறீங்க. ஏன்னா மனிதன் வந்து நம்ம சக்தி உட்பட்டு தான் முடிவெடுக்க முடியும். அல்லாஹ் அழகா சொல்றான் பாருங்க, ஃபம்தஹினூஹுன்ன, அவங்கள வந்து நீங்க சோதித்து பாருங்கள். அல்லாஹு அலமுஹுன்ன பிஈமா, அல்லாஹு அலமு பிஈமானிஹின்ன, அவங்களுக்கு உண்மையில் ஈமான் இருக்கிறதா என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். அது உள்ளம் ஏன் சம்பந்தப்பட்டது, அவ வெளிப்படையே சோதிக்க சொல்றான். உள்ளம் எனக்கு உள்ளதுன்னு சொன்னா என்ன அர்த்தம், வெளிப்படையான காரணங்கள்லாம் வச்சு விசாரிங்க, தீர விசாரித்துக் கொள்ளுங்கள்ங்கிறான். பொயின் அலிம்துஹுமுன்ன மூமினாத்தின், அவங்கள மூமின்கள் என்று நீங்கள் அறிந்து கொண்டால், இந்த விசாரணை மூலமா ஆய்வின் மூலமாக அறிந்து கொண்டீர்களேயானால் ஃபலா தர்ஜிஊஹுன்ன இலல் குஃபார், அவங்கள வந்து குஃபார்கள்ட்ட நீங்க என்ன செய்யாதீங்க, இறை மறுப்பாளர்கள்ட்ட அனுப்பிடாதீங்க. இந்த ஹுதைபியா உடன்படிக்கை இதை கட்டுப்படுத்தாது, பெண்களுக்கு இது கட்டுப்படுத்தாது என்று ஒரு கரெக்ஷனாக இது என்ன செய்யுது, அல்லாஹ் வந்து இதை அருளுகிறான். அப்ப இதுல என்ன வருது, 2 பாயிண்ட் அல்லாஹ் அடக்கி வச்சிருக்கிறான். ஒரு மனிதன் வந்துட்டான்னு சொன்னா சும்மா உள்ளத்துல ஒரே ஓவரா சந்தேகப்பட்டுக்கிட்டு அப்படியும் போயிடக்கூடாது. வெளிப்படையான ஆதாரங்கள் இல்லாம ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. வெளிப்படையாக அவர் நல்லவருங்கிறது நமக்கு எல்லா வகையிலும் தெரியணும். உள்ரங்கத்துல அதையும் மறைச்சு நடிக்கக்கூடியவர்கள் இருந்தா நம்மளை ஏமாத்திடுவாங்க, அது நம்ம குற்றம் ஆகாது. அப்ப அந்த மாதிரி நீங்கள் சோதித்துக் கொள்ளுங்கள் எல்லாம் சொல்றான். என்னதான் சோதிச்சாலும் அதுல மிஸ்டேக் இருக்கும், அதுக்கு நீங்க பொறுப்பாளி ஆக மாட்டீங்க. மிஸ்டேக் இருக்கலாம். நீங்க 1000 பேர் நல்ல ஆள் நினைச்சிருப்பீங்க, ஒரு 600 700 நல்ல ஆளா இருக்கலாம், 300 பிராடா கூட இருக்கலாம். அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை. நீங்க வெளிப்படையா பாத்தீங்க, எல்லாம் கரெக்டா இருக்கிறது, முஸ்லீம் என்று சொல்வதற்குரிய காரணங்கள்லாம் கரெக்டா இருக்குது, நம்புறேன்னு சொல்றாங்க, அதுக்கு மாற்றமா ஒண்ணும் உங்களுக்கு தென்படல. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியதுதான், லிஸ்ட்ல சேர்த்துக்கிற வேண்டியதுதான். அதுக்கு உள்ளத்தில் நுழைஞ்சுக்கிட்டு செய்யாதீங்க என்று 60வது அத்தியாயத்துல 10வது வசனத்தில் சொல்றோம். இது எதை காட்டுகிறது, ஆட்களை எடை போடணும். எதை வச்சு எடை போடணும், வெளிப்படையான வச்சு எடை போடணும். வெளிப்படையாக அவர் வந்து பொய்யர்னு தெரிய வந்தால் பொய்யர் தான், நமக்கு பொய்யர்னு தெரிகிறது, அவர் பொய்யர்னு முடிவு பண்ணித்தான் ஆகணும். இது வந்து மார்க்கத்தில் தப்பு கிடையாது. பொய்யர்னு முடிவு பண்ணுவது அவருடைய நினைவாற்றல் குறைஞ்சா அதுதான் ஹதீஸ்களில செய்யறாங்க. இப்ப ஆட்களை வந்து சோதித்து அறிதல் என்பது மார்க்கத்தில் அல்லாஹ் அனுமதிச்சதுதான். ஆனா சோதித்து அறிஞ்சால் 100% கரெக்டான அது இல்லை நினைச்சிட்டு சோதித்து அறியணும். சோதித்து அறியவும் வேண்டும். இப்ப இந்த ஹதீஸ் கலையில நம்பகமானவர் சர்டிபிகேட் கொடுத்தாங்க, நம்பகமானவர் சொல்ல முடியுமா? நீங்க எத்தனை ஆட்கள் நம்பகமானவர் அவங்க சொன்னாங்களோ அதுல ஒரு 10% ஃப்ராட் இருக்கலாம். அவங்க வெளிப்படையா பார்த்து நம்பகமானவர்ன்றாங்க. அல்லாஹ் நம்மளுக்கு கேள்வி கேட்க மாட்டான். ஃப்ராட் இருந்தாலும் எங்களுக்கு தெரியலையே, மறுமையில் அல்லாஹ் காட்டும் போது நமக்கு தெரியும்.
இன்னும் நம்பகமானவர் இப்படி நிக்கிறான்னு நம்ம குற்றம் பிடிக்க வேணா குடிக்க மாட்டாங்க. அந்த அதிகாரத்தை நமக்கு தரலையே, அந்த நாலேஜ் அல்ல தந்ததானே கண்டுபிடிக்கலாம். உள்ளத்துல உள்ளதையும் கண்டுபிடிக்கிற நாலேஜ் அல்ல நம்ம கொடுத்திருந்தான்னு சொன்னா நீ ஏன் அதை கண்டுபிடிக்கலன்னு கேள்வி கேட்பான். நமக்கு அந்த ஆற்றலே அல்ல தரல, அவன் கைவசத்துல வைத்துக் கொண்டான். அப்ப நம்ம என்னதான் பண்ணி அவனு வெளிப்படையா தான் பண்ணணும். அப்ப எத்தனையோ பலவீனர்கள் என்று சொல்லப்பட்டவங்க அல்லாஹ்விடத்தில் நன்மையானவர்களா இருப்பார்கள். நமக்கு சாட்சிகள் மூலமா ஒரு ஆள் பொய்யன்னு சொல்லி 10 சாட்சி சொல்றாங்க, 10 செட்டிங் சாட்சியா இருக்குன்னு வைங்க, அவரை நம்ம பொய்யன்னு முடிவு பண்ணிடுவோம். ஒரு ஆள் பொய் சொல்றாருன்னு சொல்லி 10 பேர் சொல்றாங்க, உண்மையில பார்த்தா 10 தான் பிராடா இருந்திருக்கு, நமக்கு தெரியல. 10 பேர் சொல்றாங்க இல்ல, 10 சம்பவம் சொல்றாங்கல்ல அப்படின்னு அவரை பொய்யன்னு ஆக்கிடுவோம். வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் PJ அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையன்றி வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. கடைசியில் அங்க போனா என்னவா இருக்கு, இந்த 10 தான் போய் அவங்க ஒரு அப்பாவின்னு இருந்தா என்ன செய்யறது? அதனால ஒண்ணும் கிடையாது, குற்றம் வராது. அதனால நம்மளால பிடிப்பானா? எங்களுக்குன்னு சாட்சியத்தை வச்சுதான் இந்த உலகத்துல தீர்ப்பளிக்கணும். ரசூலுல்லாஹ் அப்படித்தானே சொல்றாங்க, என்னிடத்துல நீங்கள் வழக்கு கொண்டு வருவீங்க, நான் விசாரிச்சு என்ன செய்வேன், யார் நல்ல முறையில் வாதத்தை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பளிச்சிருவேன். உண்மையில் அவங்களுக்கு சாதகமா நான் அளிக்க கூடாது. அல்லாஹ் இடத்துல பார்த்தா இந்த சொத்து யாருடையதுன்னு பிரச்சனை வருது, ஏன் இதுன்னு 2 பேரும் சொந்தம் கொண்டாடுறான், நான் யாரு நல்லா சிறப்பா வாதம் பண்றான்னு அவனுடைய முடிவு எடுத்துருவேன். அங்க போய் பார்த்தா அவனுடையதான் இருக்காது, நானே அப்படி பண்ணிடுறாங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு ஒண்ணு நல்லா கேட்க மாட்டான். எனக்குதா இந்த மாதிரி தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், அவங்களை படைச்சிருக்கிறான். அந்த பொய்யான வாதங்களை வச்சவனையும் பொய்யான சாட்சி சொல்லி ரசூலுல்லாஹ்வை நம்ப வச்சவனையும் அல்லாஹ் தண்டிப்பானே தவிர நம்மளை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். அந்த 10 பேரை தண்டிப்பான். இந்த ஒரு ஆள் மேல தனியாம பழி போட்டாங்கல்ல, அந்த 10 பேரை எல்லாம் தண்டிப்பானே தவிர நம்மள எல்லாம் தண்டிப்பான்னு தண்டிக்க மாட்டாங்க. இப்படித்தான் முடியும் இந்த உலக வாழ்க்கையில. இதுதான் நமக்கு சாத்தியமா இருக்குமே தவிர கரெக்டான நல்லவனை கண்டுபிடிக்கிறது யாரால? அதான் தௌஹீதா தானே, அவுலியாவே கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு தௌஹீதால என்ன அர்த்தம்? கல்புல உள்ளது அறிய இயலாதுங்கிறது தான் தௌஹீத. அப்ப அந்த ஒரு பேசிக்ல தான் இந்த ஹதீஸ்களை அமைக்கப்படாது. நல்ல விளங்கிக்கிறேன். நம்பகமான ஆளுந்தவன என்ன செய்யக்கூடாது, பக்கா அவுலியா அல்லாஹ்வுக்கு நேசர்லாம் நினைச்சிடக்கூடாது. வெளிப்படையா என்ன செய்கிறது, அவர் மேல எந்த ரிமார்க்கும் ப்ரூஃப் ஆகல, நல்லவருங்கிறத நிறைய பேர் சாட்சி மூலமா சொல்றாங்க. அவ்வளவு போதும் எங்களுக்கு. உலக வாழ்க்கையில் அப்படித்தான் நம்ம நடந்துக்கிறோம். ஒரு கொடுக்கல் வாங்கலுக்குலாம் என்ன பண்ணுவோம், வெளிப்படையா விசாரிப்போம், நல்ல ஆளு உணவு கொடுத்துருவோம். எத்தனை பேர் விசாரிச்சு தான் பொண்ணு கொடுக்குறாங்க, கடைசியில் பிராடா இருக்கிறான் தெரிய மாட்டேங்குது. முதல்ல பொண்ணை கொடுக்கும்போது விசாரிக்கிறாங்க, நல்ல ஆளுன்னு வருது, அவ்வளவு பேரும் ஏமாத்திட்டு இருந்திருக்கிறான். மகளை கொடுத்தோம்னா தெரியுது இவன்ட்ட உள்ள எல்லா கெட்ட பழக்கமும் பின்னாடி தெரியுது. இப்படிலாம் ஏமாந்து போறான். அதுக்கு என்ன செய்யறது? தேர்ந்தெடுக்கும் போது கரெக்டா தேர்ந்தெடுத்து அல்ல குற்றவாளி ஆக்குவானா? ஆக்க மாட்டான். அதுக்கு பிந்தி தெரிய வருவதற்கெல்லாம் நாம பொறுப்பாளி ஆக மாட்டோம். அந்த ஒரு அடிப்படையில தான் இந்த விதி உருவாக்கப்பட்டிருக்கிறது. சரியா? வெளிப்படையானதை கவனிக்கணும், ஆட்கள் ஆய்வு செய்யணும் என்பதை இதெல்லாம் சொல்கிறது. அதே மாதிரி 17வது அத்தியாயத்தில் 36வது வசனத்தில் இருக்கிறது, வலா தக்ஃபுமா லைஸ லக பிஹி இல்முன், திட்டவட்டமான அறிவு இல்லாத ஒன்றை நீ பின்பற்றாதே. ஒரு விஷயத்தை பின்பற்றி போவதாக இருந்தால் கன்ஃபார்மா இருந்தா தான் உனக்கு கன்ஃபார்மா இருக்கணும், அப்பதான் நீ பின்பற்ற வேண்டும். இல்முன்னா திட்டவட்டமான அறிவு, திட்டவட்டமான அறிவு இல்லாத ஒன்றை நீ பின்பற்றி விடாதே. இன்ன ஸம்ஆ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. செவிப்புலன், பார்வை புலன், உள்ளங்கள் எல்லாமே அல்லாஹ்வால் விசாரிக்கப்படும். காதை ஒழுங்கா பயன்படுத்தினியா, கண்ணை ஒழுங்கா பயன்படுத்தினியா, உள்ளத்தை ஒழுங்கா பயன்படுத்தினியான்னு விசாரிக்கப்படும் அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்றான். அப்ப காதால கேட்டதுன்னா நம்பிடக்கூடாது, கண்ணால பார்த்ததெல்லாம் விசாரிக்கணும். கொஞ்சம் கண்ணால பார்த்தது கரெக்ட் தானா என்று வெளிப்படையாக நம்ம என்ன செய்யணும், விசாரித்துக் கொள்ள வேண்டும். திட்டவட்டமான அறிவு வந்தால் தான் பின்பற்றணும். இப்ப லைஃபான ஹதீஸ்ல என்ன வருது, ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கலாம் சொல்லாம இருக்கலாம் சந்தேகம் வந்துருது. திட்டவட்டமான அறிவு வர மாட்டேங்குது. ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒருவர் ஒரு செய்தியை உங்கள்கிட்ட சொல்றாரு, அவர் கொஞ்சம் யாபக சக்தி கம்மியான ஆளா இருக்காரு, நமக்கு நல்லா தெரியுது, ஊருக்கே தெரியுது. ஒண்ணு கிடக்கும் ஒண்ணு சொல்லுவாரு, கெட்டவர் கிடையாது, புரிந்து கொள்ளுகிற திறன் கம்மியா இருக்கிறதுனால நம்ம ஒண்ணு சொன்னா அவர் வேற ஒண்ணு புரிஞ்சுக்கிடுவார்னு வைங்க. அந்த மாதிரி அந்த ஆள்னு தெரிகிறது.
அவர் ஒரு ஹதீஸை சொன்னா நம்ம என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் சொன்னா ஏத்துக்கிறது தான் வேணும். இவர் ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டாரா அல்ல யாவசத்துல உன்னோட கொண்டு மாத்தி புரிஞ்சுக்கிட்டாரா அல்லது பாதியை மறந்துட்டு பாதியை சொல்றார்? பாதியை மறந்து அர்த்தம் மாறிடும்ல. லா இலாஹ இல்லல்லாஹ்ல இல்லல்லாஹ் விட்டுட்டா அல்லாஹ் இல்லைண்டாயிரும். லா இலாஹ மட்டும் சொன்னார் மொத்த ஹதீஸ்ல பாதியை விட்டாருன்னு அர்த்தம் மாறிக்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வை தவிர எந்த கடவுளும் இல்லைன்னா அது ஒரு முழு அர்த்தமாகுது. லா இலாஹ இல்லல்லாஹ்ல ஒருத்தர் லா இலாஹ மட்டும் மனப்பாடம் பண்ணாருன்னு வைங்க, அதுக்கு என்ன அர்த்தம் ஆயிரும்? நாத்திகன் ஆயிரும். கடவுள் இல்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப இவர் சொன்னவர் பாதியை சொல்றாரா முழுச சொல்றாரா சரியா புரிஞ்சுக்கிட்டு சொல்றாரா ரசூலுல்லாஹ் ஒன்னு சொல்ல அதுக்கு ஏற்குமாறு அவர் புரிஞ்சுக்கிட்டு சொல்றாரான்னு அவரை பார்த்து சந்தேகம் வருது. எதனால அந்த சந்தேகம் வருது? அவர் வாழ்க்கையில் அந்த மாதிரி நிறைய உளர்றாரு, உன்னோட கொண்டு பேசுறாரு, ஒன்னு செய்ய சொன்னா வேற ஒண்ணு செஞ்சுட்டு வர்றாரு. நம்ம பார்ப்போம், சில ஆட்களை பார்ப்போம். நம்ம ஒண்ணு சொன்னா வேற ஒண்ணு என்ன செய்வாரு? டீ வாங்கிட்டு வரா, காப்பி வாங்கிட்டு வருவாரு. இப்படி ஏதாவது ஒண்ணு செய்யறாருன்னு வைங்க, இப்படி இப்படி இப்ப ஒரு நாளைக்கு வாங்கிட்டு வரலாம். இப்படியே அவருடைய வாழ்க்கையில் எது செஞ்சாலும் செய்யறாருன்னா என்ன டவுட் வந்துரு? இந்த ஆளு கரெக்டா சொல்ற ஆளு இல்ல, ஆனா தொழுகை பாதத்தில் நல்லவரா இருப்பாரு, கெட்டவன் அர்த்தம் வந்துடாது. பொய்யன் அந்த மாதிரி குற்றச்சாட்டுக்குள்ளவன் தான் கெட்டவன் சொல்லணும். பலவீனமானவர்கள்லாம் என்ன கிடையாது, கெட்டவங்க கிடையாது. இதுக்கு தகுதி இல்லை. செய்திகளை எடுத்து சொல்வதற்கான தகுதி குறைவா இருக்கிறார்கள். அறிவுத்திறன், சிந்தனை திறன், மனப்பாட திறன், புரிந்து கொள்ளுகிற திறன், எடுத்து சொல்லுகிற விதத்தில் உள்ள குறைபாடுகள், இதுல எல்லாம் அவங்க சரியா இல்லாததுனால அவங்கள பலவீனம்னு சொல்றோம். அப்ப இதுல சந்தேகம் இப்ப வருது. இந்த மாதிரி ஒரு ஆள் சொல்லும் பொழுது இது ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்க சான்ஸ் இல்ல, சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி சொல்லாம இருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. லைஃபான ஹதீஸ்ல என்ன கருத்து வரும்? லைஃபான ஹதீஸ்னா ஆளு போக்கு, ஆளு பலவீனமா இருக்காரு, ஆளு நினைவாற்றல் கம்மியா இருக்காரு, அவர் இந்த ஹதீஸை சொன்னால் என்ன அர்த்தம் வருது? இத ரசூலுல்லாஹ் சொல்லியும் இருக்கலாம், சொல்லாமல் இருக்கலாம். நமக்கு என்ன கட்டளை? கன்ஃபார்மானதான் பின்பற்றணும். சொல்லியும் இருக்கலாம், சொல்லாம இருக்கலாம், விட்டுப்படு. சொல்லலன்னு வச்சுக்க, அல்லாஹ் என்ன ஆர்டர் போறான் இந்த வசனத்துல 17:36ல, வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன், இல்மு இல்லாத விஷயத்தை பின்பற்றாதே. இல்முன்னா சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட அறிவு, சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட ஞானம். அப்ப இல்மு இருந்தா தான் நீ பின்பற்றணுமே தவிர டவுட் இருக்க, டவுட்டுக்கு பேர் இல்மு கிடையாது. சந்தேகத்துக்கு பேர் என்ன செய்ய மாட்டாங்க, இல்முல சேர்க்க மாட்டாங்க. அப்ப இல்மு இல்லாததுதான் நீ பின்பற்றக்கூடாதுன்னு சொல்றதுனால ஒருத்தர் நினைவாற்றலை இந்த மாதிரி குறைபாடு உள்ளவர் சொன்னால் அதுல சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் வருது? இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா சொல்லலையா? சொன்னதை சொல்றாரா சொல்லாத சொல்றாரா? சொன்னதை சொல்றாரா அதுக்கு மாத்தமா வழங்கிக்கிட்டு சொல்றாரா என்கிற சந்தேகம் வரும் பொழுது நம்ம கடமை என்ன? சந்தேகத்துக்குள்ள விட்டுறணும். அல்லாஹ் கேட்டா சொல்லிட்டு போயிடலாம். இப்படி ஒரு செய்தி வந்ததை நீ ஏத்துக்கறல அப்படி நல்லா கேட்கறான்னு வைங்க, நீ தானே சொல்லி இருக்கிற. வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன், நீ தானே சொல்லி இருக்கிற. திட்டவட்டமா எங்களுக்கு ஆளை பார்த்தா டவுட் வருது. ரசூலுல்லாஹ் எங்கள்கிட்ட சொன்னா பின்பற்றி இருப்போமே. ரசூலுல்லாஹ் நம்மள்ட்ட சொன்னால் பலவீனமான ஹதீஸ் இருக்குமா? சஹாபாக்களுக்கு ஏதாவது பலவீனமான ஹதீஸ் இருக்குமா? இருக்காதீங்க. ரசூலுல்லாஹ் உங்கள்ட்ட சொல்லிவிட்டாங்க, அது டவுட் கிடையாது. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து 2 தலைமுறை 3 தலைமுறை 4 தலைமுறை மாறும் பொழுது அந்த ஆளுக்க சந்தேகத்துக்குரிய ஆளாகும் பொழுது அப்ப சந்தேகம் எங்க வரைக்கும் தொடருது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா என்கிற வரைக்கும் அந்த சந்தேகம் போய்விடுகிறது. இதனாலதான் இந்த வசனம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிறது. 17:36 பலவீனமா செய்ய பின்பற்றக்கூடாதுன்னு கேட்பாங்க. அல்லாஹ் உங்களுக்கு என்ன கட்டளை பின்பற்ற பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்ம் ஆனதான் பின்பற்றணும். கன்ஃபார்ம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. கன்ஃபார்ம் டவுட் தானா அதை நினைக்கிறேன். கன்ஃபார்ம் நம்ம அளவுக்கு கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பண்ணது என்ன இருக்கு, அல்லாஹ்விடத்துல சந்தேகத்துக்குரியதா இருக்கும். அது நமக்கு தேவையற்ற விஷயம். நம்முடைய கன்ஃபார்முக்கு அர்த்தம் என்ன? நம்ம அளவுக்கு கன்ஃபார்மாக இருக்க வேண்டும். அப்படியானதை பின்பற்றுங்கன்னு சொல்லும் பொழுது எங்க அளவு கன்ஃபார்ம் ஆகல, அவர் கரெக்டான செய்தியை கூட சொல்லியிருக்கலாம். அந்த விஷயம் அது கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாங்க. எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகல இல்ல, அந்த ஹதீஸ் அவர் கரெக்டாவே சொல்லியிருக்கலாம், மறுமையில தெரிய வரும். அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், நம்மள்ட்ட கேள்வி கேட்க மாட்டான். வந்ததை தான் பின்பற்றணும். நம்ம கரெக்டா எது நம்மள்ட்ட சேருகிறது அதுதான் பின்பற்றணும். அல்லாவே அந்த இந்த விதியை வகுத்ததன் மூலமாக அந்த மார்க்கத்தை பாதுகாக்கிறோம். அதை விளைவிக்கணும். அடுத்தது இன்னும் சொல்ல போனா ஹதீஸுக்களைய நிறுவுவதற்கு ஹதீஸ் ஆதாரமா காட்டக்கூடாது. ஏன்னா அந்த இதெல்லாம் செய்யலாமாங்கிறது எங்க இருந்து எடுக்கணும்? குர்ஆன்ல இருந்து எடுக்கணும். இப்ப ஹதீஸ்ல இருந்து காட்டின என்ன ஆயிரும், அதனால பேசிக்கிட்டு இருக்கணும்னு வந்துடும். இப்ப குர்ஆன்ல இருந்து ப்ரூஃப் ஆயிட்டதுனால இப்ப கூடுதலா ஹதீஸ்களை சொல்லிக்கலாம். குர்ஆன்ல அல்லாஹ் அந்த மாதிரி சொல்றதுனால அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப கூடுதலாக என்ன செய்யலாம்? இப்ப ஹதீஸ்களை நம்பகமானவர்கள் வழியா வரக்கூடிய ஹதீஸ்களை பார்த்தோம்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது என்ன செய்யறாங்க,
அதிகமா வலியுறுத்துறாங்க. எப்படி வலியுறுத்துறாங்க? கஃபா பில் மரி கதிபன் ஐயோ ஹத்திஸ பி குல்லிமா சமியா, கேட்டதையெல்லாம் ஒருத்தன் போய் அடுத்த ஆள்கிட்ட அறிவிச்சான்னு சொன்னா அவன் பொய்யன். அப்படின்னு என்ன அர்த்தம்? கேட்டதெல்லாம் அறிவிக்க கூடாதுன்னா செய்தி சரியா இருக்கலாம், ஆளுதான் அங்க பிரச்சனையாகுது. கேட்டதெல்லாம் அறிவிச்சிடக்கூடாது. யாரு இவன் சொன்ன கரெக்டா, ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்களா, இவனை நம்பலாமா என்றெல்லாம் நீங்க என்ன ஆய்வு பண்ணி சொல்லணுமே தவிர கேட்டதையெல்லாம் சொல்லிடாதீங்க என்று சொல்வது ஆட்களை எடை போட வேண்டும் என்ற கருத்தையும் உள்ளடக்கி இருக்கிறது. இது முஸ்லிம்ல எடுத்தோன முதல் 6வது ஹதீஸ்ல இருக்கும். ஹதீஸ் 6ங்கிறது இந்த தமிழ் வெளியிட்டு இருக்காங்க இல்லையா, அதுல முஸ்லிமை பொறுத்தவரை சில நம்பர் வித்தியாசம் இருக்கும். 6னா 5 6 7 10 இந்த மாதிரி இருக்கலாம். ஒரு 10 ஹதீஸ் உள்ள இருக்குன்னு பாத்துக்கோங்களேன். அப்ப 6வது ஹதீஸ்ல இது இடம்பெற்றிருக்கிறது. இப்படி நம்ம இதெல்லாம் அன்ற ஹதீஸ்களை அறிஞர்கள் இப்படி நம்ம சொன்னதெல்லாம் நம்பிடக்கூடாது, நம்ம என்ன செய்யணும், ஆய்வு பண்ணணும் என்ற ஒரு கருத்தை சோபா போன்றவர்கள் என்ன செய்யறாங்க, முன்வைத்து இதை ஒரு இஷ்யூவாக ஒரு பிரச்சனையை ஆக்குகிறார்கள். ஃபர்ஸ்ட் நீங்க விளங்கிற வேண்டிய என்னன்னு கேட்டா, இந்த உசூல் என்பது சோபாவோ அஹ்மது இப்னு ஹம்பலோ யஹ்யா இப்னு முஈனோ அலி இப்னு மதனியோ உண்டாக்குனதல்ல. இவங்க தான் இந்த துறையில விற்பனர்கள். முதலிடத்தில் உள்ளவங்க யாரு? ஷோபா, அது மாதிரி அலி யஹ்யா பின் முஈன், அவருடைய மாணவர் அஹ்மது இப்னு ஹம்பல், அவங்களுடைய காலத்தில் இருந்த அலி இப்னு மதீனி. இந்த 4 பேர் தான் என்ன செய்யறாங்க, இந்த துறையில ரொம்ப கூடுதலாக கவனம் செலுத்தி. மற்றவங்க எல்லாம் பின்னாடி அவங்க தகவலை வைத்து நூலா எழுதினவங்க. இப்னு ஹஜர்லாம் 700 அந்த மாதிரி ரொம்ப பின்னாடி வந்தவங்க. இவங்க எல்லாம் அந்த ஆட்களுடைய மேற்கோளை காட்டி ஒரு தொகுத்தாங்களே தவிர இதுல ஈடுபட்ட ஆட்கள்லாம் யாரு? இந்த குறிப்பிட்ட 4-5 பேர் தான். இந்த 4-5 பேர் எதன் அடிப்படையில் சொன்னாங்க, எதன் அடிப்படையில் உம்மத்து ஏத்துக்கொண்டாங்க? ஆதாரம் இருந்தது. இது புதுசா அவங்க உண்டாக்கல, இவங்க இஷ்டத்துக்கு உண்டாக்கி என்ன திணிக்கல. இப்படி செய்வதைத்தான் அல்லாஹ் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறான், இப்படி நடப்பது அல்லாஹ்வுடைய கட்டளை தான் என்ற காரணத்தினாலதான் இது அந்த ஹதீஸ்களை அவங்க உருவாக்கும் பொழுது இது ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒரு புது விஷயம் யாரும் நினைக்கல. எல்லாருமே உம்மத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 14 நூற்றாண்டு எல்லாரும் ஏத்துக்கிட்டு இருக்கோம், அனைத்து குரூப்பும் ஏத்துக்கிட்டு இருக்கிறோம். இதை அதாவது நம்ம சில விஷயங்களை ஒரு சாரர் ஏத்துக்கிறவங்க, ஒரு சாரர் ஏத்துக்கிற மாட்டாங்க. இதை அனைவரும் ஏற்றுக்கொள்ற காரணம் என்னன்னு கேட்டா, அவ்வளவு வலிமையான ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த விதிமுறைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதிகள் ஒண்ணுன்னா உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு தெளிவுபடும். என்னென்ன மாதிரிலாம் விதிகளை பலவீனத்துக்கு கண்டுபிடிச்சாங்க, என்னென்ன குறைகளை எல்லாம் அவங்க ஆய்வு பண்ணாங்கன்னு பொதுவா சொல்லுவோம். ஆனா பொதுவா நீங்க என்ன விளைவிக்கணும்னு கேட்டா, ஆட்களை எடை போடுவது, வெளிப்படையான தன்மைகளை வைத்து எடை போடுவது, வெளிப்படையான தன்மையை வைத்து ஒருவர் நல்லவர் என்று சொன்னால் அவர் நல்லவர் தான், வெளிப்படையான தன்மையை வைத்து கெட்டவர் என்று சொன்னால் அது கெட்டவர் தான். அல்லாஹ்விடத்தில் என்னவா இருந்தால் அது தனி விஷயம், நம்ம அளவுக்கு அப்படித்தான் முடிவெடுக்கணும், அது குற்றம் இல்லை, அதுதான் செய்ய வேண்டிய முறை. இதையெல்லாம் இந்த ஆதாரங்கள் சொல்லுதா இல்லையா? இந்த ஆதாரங்கள்ல இப்ப சொன்ன ஆதாரங்கள்ல இருந்து மனிதர்களை எடை போடணும்னு சொல்லுது, நல்லவன் கெட்டவன் வெளிப்படையை தான் பார்க்கணும்னு சொல்லுது. உள்ளுக்குள்ள சந்தேகப்பட்டா ஒருத்தனை கூட நல்லவன் சொல்ல இயலாது தானே. எவ்வளவு நல்லவனா யாரா இருந்தாலும் இவன் கெட்டவனா இருப்பான்னு நினைக்கலாம்ல. 10 வருஷம் 10 தலைமுறையா முஸ்லீமா இருந்தா கூட இவன்கிட்ட நடிக்கிறான்னு சொல்றது எவ்வளவு நேரம் ஆகும்? அப்படிலாம் நம்ம பார்க்க உள்ளுக்குள்ள உள்ளது பார்க்கறதுக்கு நமக்கு ரைட் இல்ல. அதே நேரத்தில் வெளிப்படையா உள்ளதை பார்க்க தவறக்கூடாது. உள்ளுக்குள்ள உள்ளதை பார்க்கவும் கூடாது. வெளிப்படையா உள்ள நல்லதின் அடிப்படையில் நல்லவன் என்று சொல்வதும், வெளிப்படையா உள்ள கெட்டதின் அடிப்படையில் கெட்டவன் என்று சொல்வதும் நம்முடைய கடமையில் உள்ளது. இந்த மாதிரியான இந்த உசூலுக்கு ஆதாரம் இருக்கு. அதுதான் சொல்றேன். இப்ப சொல்ற விஷயம் என்னது, இந்த உசூலை அவங்க உண்டாக்குனது அவங்களா இஷ்டப்படி உண்டாக்கி கொள்ளவில்லை. இதை அடிப்படையில் கேள்வி கேட்டாங்க. அடுத்து என்னன்னு கேட்டா, குழப்பமான விஷயத்துக்கு ஒரு தெளிவுக்காக இதை சொல்றேன். இந்த புகாரி இமாம் இருக்காரு, அவர் ஹதீஸை தொகுத்தாரு. அவர் ஹதீஸை தொகுத்தாருன்னா அவருடைய காலம் என்ன உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம்? எத்தனை வருஷம்? புகாரி இமாமுடைய வருஷம் சொல்லுங்க. 194. 200க்கு மேல உள்ளவர் வருகிறதா? அவர் விவரமா படிக்கக்கூடிய காலம் 200 தாண்டி விட்டது. அப்ப 200க்கு பிறகு அவர் ஒரு நூலை தொகுக்கிறாருன்னா நம்ம என்ன விளங்கிட்டு இருக்கோம்? இப்படி கதவை தட்டி கொண்டு ஹதீஸ் இருக்கான்னு கேட்ப அப்படி விளங்கிட்டு இருக்கிறோம். இவர் ஹதீஸ் திரட்டினாருன்னு ரசூலுல்லாஹ் காலத்துக்கு 200 வருஷம் பிந்தி வர்றாரு. இவர் ஹதீஸுகளை திரட்டி இருக்கிறாரு. இவர் ஹதீஸை திரட்டி இருக்கிறாருன்னு சொன்னா இவர் எப்படி ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ஆள் இருக்கு எப்படி கண்டுபிடிப்பாரு? பல ஊருக்கு போயிருக்கிறார். புகாரி இமாம் நினைச்சிருக்கிறாரு, பல ஊருக்கும் போயிருக்கிறாரு. பல ஊருக்கும் போய்
வீடு வீடா கதவை தட்டி உங்கள்ட்ட ஏதாவது ரசூலுல்லாஹ்வோட ஹதீஸ் இருக்கா உங்கள்ட்ட இப்படியே கேட்க முடியும், இப்படி கேட்டிருக்க முடியுமா, இப்படி சாத்தியமாகுமா? அப்ப எப்படி அவர் மட்டும் இந்த ஹதீஸுகளை அறிந்து கொண்டார்னு சொன்னா, ஹதீஸ் தொகுக்கப்பட்ட அந்த அந்த படித்தரங்களை நம்ம விளங்கி கொண்டோமே ஆனால் அதுல என்ன வராது, குழப்பம் வராது. எப்படி இதை செஞ்சாங்க என்று எப்படி ஆரம்பத்துல எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா, ஒவ்வொரு ஊர்ல ஒரு அறிஞர் இருப்பார்ல, எந்த ஒரு ஊரா இருந்தாலும் அந்த ஊர்லயே சிறந்த 4 அறிஞர்கள் இருக்கத்தான் செய்வாங்க. அந்த இந்த காலத்துல இருக்கிறாங்களே ஊர் ஆலிம்ஸா இருக்காங்கல்ல, அந்த மாதிரி வந்து அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு அடுத்த காலத்துல அந்த 100க்குள்ள ஹிஜ்ரி 100க்குள்ள அந்த காலகட்டங்கள்ல எல்லா ஊர்களையும் நல்ல சிந்தனையாளர்களும் மார்க்கப்பற்று உள்ளவங்களும் அறிஞர்கள் என்று மக்களால் அங்கீகரிக்கப்பட்டவங்களும் இருந்தாங்க. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. TNTJ வீடியோ விஷனின் புதிய வெளியீடு PJ, லூஹா, MS, அல்தாஃபி, நாசர், ரஹ்மத்துல்லா ஆகியோர் உரையாற்றிய தொழுகையின் முக்கியத்துவங்கள், சட்டங்கள், செய்முறைகள் அடங்கிய ஒரு டிவிடியின் விலை 30 ரூபாய் மட்டுமே. அம்மாபட்டினம், அதராம்பட்டினம், ராஜகிரி ஆகிய இடங்களில் நடைபெற்ற வரதட்சணை ஒழிப்பு மாநாடு. ஒரு டிவிடியின் விலை 30 ரூபாய் மட்டுமே. புகை, மது, சூது, விபச்சாரம், வட்டி, வரதட்சணை தீமைகளுக்கு எதிராக ஆற்றிய உரை 6-in-1 டிவிடியில் ஒரு டிவிடியின் விலை 30 ரூபாய் மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. எல்லா ஊர்லயும் இருந்தாங்க, முக்கியமான எல்லா இஸ்லாமிய நகரங்கள்லயும் இருந்தாங்க. அந்த ஊர்ல உள்ள ஒருத்தர் அந்த ஊர் மக்கள் மத்தியில உள்ள ஹதீஸை திரட்டுறது கஷ்டமா? இப்ப மக்காவை சேர்ந்த ஒரு அறிஞர் இருக்காரு, அவர் மக்காவுல யார் யாருக்கு என்னென்ன செய்தி தெரியுது, ஒரு ஊர் தான் அவருடைய வேலையை, அவருடைய அஜெண்டா எது, அதுல மக்காவில் உள்ள ஒவ்வொருத்தரையும் பத்தி அவருக்கு தான் தெரியும். வெளியூர்ல இருந்து உள்ள ஆளுக்கு அவரை பத்தி தெரியாது. அப்ப மக்காவில் உள்ள ஒரு ஆள் வந்து மக்காவில் உள்ள ஆட்களுடைய ஹதீஸுகளை கேட்டு எழுதி வைத்துக் கொள்வது பெரிய பிரச்சனைக்குரியதா? பிரச்சனைக்குரியது கிடையாது. அப்ப அந்த ஹதீஸுகள் எப்படி ஆரம்ப கட்டத்தில் நடக்குது என்று சொன்னா, ஒரு ஊரில் உள்ள ஹதீஸுகளை அந்த ஊரில் உள்ளவர் தொகுக்கிறார். இப்படித்தான் துவக்கம். எப்படி புக் எழுதினாங்கன்னு முதல்ல சொன்னோம்ல, உதாரணமா எடுத்துக்கிட்டோம். ஆனால் இப்னு ஜுரைஜ் ஒருத்தர், அவர் பெரிய ஒரு மேதை, நல்ல மனிதர். அவர் மக்காவுல இருந்தார். இப்னு ஜுரைஜ் எங்க இருந்தாரு? மக்காவுல இருந்தார். இவர் 150ல இறந்தவர். 150ல இறந்தாருன்னு சொன்னா அந்த 120 130 இந்த காலகட்டம் வச்சுக்கிறீங்களேன். இந்த காலகட்டத்தில் இந்த ஹதீஸ் என்ன செய்வாரு? தொகுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. மூத்தாவர் வரையும் தொகுத்துட்டு இருப்பாரு. 150 வரைக்கும் அந்த புக் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம் விடுறது கிடையாது. இன்னைக்கு கிடைச்சாலும் எழுதிக்கிறவங்க, நாளைக்கு கிடைச்சாலும் எழுதிக்கிறவாங்க. 150 மூத்தா போயிட்டார். அப்ப அவர் மூத்தா போகிற வரைக்கும் மக்காவுல உள்ள ஆட்கள் மூலமா கிடைச்ச செய்திகளை அவர் பதிவு பண்றாரு. என்ன அதிகபட்சமா பார்த்தா ஒரு அறிவிப்பாளர் தான் அங்க தேவைப்படும். இவருக்கு என்ன தேவைப்படும்? ஏன்னா இவர் 150க்குள்ள உள்ளவர் தானே. இவர் சேர்ந்து ஒரு தாபி கேட்டிருப்பாரு, தாபி கிட்ட இவர் கேட்டிருப்பாரு, தாபி வந்து சஹாபிட்ட கேட்டிருப்பாரு. 150 வருஷத்துக்கு 2 அறிவிப்பாளர் போதும். சில நேரத்தில் 3 பேர் தேவைப்படும். சில ஹதீஸ்கள் என்ன செய்யும், இளம் சஹாபியா இருந்தார்னு சொன்னா, இளம் தாபியா இருந்தார்னா 3 ஆள் வழியா ரசூலுல்லாஹ்ட்ட போயிடும். இந்த இப்னு ஜுரைஜ் என்பவருக்கு ஒருத்தர் சொல்லுவாரு, அவர் தபோ தாபியினா இருப்பாரு, இல்லாட்டி தாபியினா இருப்பாரு. தபோ தாபியின் 3ஆம் தலைமுறையில் உள்ள ஆள்கிட்ட கேட்டாருன்னா அவர் யார்கிட்ட கேட்டிருப்பாரு? தாபியிட்ட கேட்டிருப்பாரு. அவர் வந்து சஹாபிட்ட கேட்டிருப்பாரு, சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி இருந்ததுனால அவங்க 2 அறிவிப்பாளர் 3 அறிவிப்பாளரை கொண்டு அவங்க அந்த ஹதீஸ்களை எல்லாம் எழுதுறாரு. இப்னு ஜுரைஜ் என்பவர் எழுதுறாரு. இவர் எங்க உள்ள ஹதீஸை தான் எழுதுறாரு? மக்காவுல அந்த 150க்குள்ள இடைப்பட்ட 150 முடிகிற வரைக்கும் எழுதி கொண்டிருக்கிறாரு. இவர் தொகுத்ததெல்லாம் என்னது? மக்காவாசிகள் தேர்ந்து கிடைத்த ஹதீஸ்கள் மட்டும்தான். மக்காவில் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை மனப்பாடம் பண்ணிய சஹாபாக்கள்கிட்ட இருந்து கற்ற தாபியன்கள் இருந்தார்கள், தபோ தாபியன்கள் இருந்தார்கள். இவங்கள்ட்ட இருந்து கேட்டு கேட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு? எழுதிக்கிட்டாரு. இதே காலகட்டத்தில் ஒரு வருஷம் தள்ளி 151ல மூத்தா போறாரு
இப்னு இஸ்ஹாக்னு ஒரு ஆள், ரெண்டு ஒரு சமகாலம்னு வச்சுக்கிறீங்க. இவரும் மக்காவுல உள்ள ஹதீஸை எழுதுறாரு. அதாவது மக்காவுலயே ரெண்டு சிறந்த அறிஞர்கள் இருந்தாங்க. இப்னு ஜுரைஜ் என்கிற ஒரு ஆளு, இப்னு இஸ்ஹாக்னு ஒரு ஆளு. இந்த ரெண்டு பேருமே ஒருத்தர் 150 மரணிக்கிறாரு, ஒருத்தர் 151 மரணிக்கிறார். அப்ப சமகாலம், ஒரே காலம். இந்த சமகாலத்தில் இவர் திரட்டின ஹதீஸுகளை ரெண்டு பேரும் திரட்டுறாங்க. இந்த ரெண்டு பேரும் திரட்டினதுல பெரும்பாலும் 90% ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரி தான், ஒரே ஊர்ல திரட்டுறாங்க. ஒரு 10% என்ன இருக்கும்னா, இவர் கேட்காது அவர் கேட்டிருப்பாரு, அவர் கேட்காது இவர் கேட்டிருப்பாரு. இந்த ரெண்டு பேர் புக்கையும் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலான ஹதீஸுகள் ஒரே மாதிரி, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் செஞ்சிருப்பாங்க. ஏன்னா காலம் ஒரே காலம், ஒரே ஊரு, ஒரே ஊர்ல ரெண்டு பேரும் கேட்கறாங்க, ஒரே காலத்துல ரெண்டு பேரும் வாழ்றாங்க. இவர் நேத்து போய் போன ஆள்கிட்ட போய் இவர் இன்னைக்கு போய் பார்ப்பாரு. இவர் நேத்து ஒரு ஆள்கிட்ட கேட்டு வந்த செய்தி இப்ப இன்னைக்கு போய் கேட்பாரு. இதுல என்னவாக பெரும்பாலான ஹதீஸுகள் ரெண்டு பேர்ட்டையும் இடம்பெற்றிருக்கும். ஒரு 10% ஹதீஸுகள்ல இவர் சந்திக்காத ஆள் அவர் சந்திச்சிருப்பாரு, அவர் சந்திக்காத இவர் சந்திச்சிருப்பாரு. ஒரு 100க்கு 10 ஹதீஸ் இவர்கிட்ட வித்தியாசமா இருக்கும், அவர்கிட்ட 110 ஹதீஸ் கூடுதலா இருக்கும். அந்த 90ல கூட அந்த வார்த்தைகள் வித்தியாசம் வந்துடும். ஏன்னா கருத்துவன் அறிவிப்பாங்க. ஒருத்தர் சொல்லும் போது முதல் ஆள்கிட்ட சொல்லும் போது ஒரு வார்த்தையை போட்டு சொல்லியிருப்பாரு, ரெண்டாவது ஆள்கிட்ட சொல்லும் போது என்ன செய்வாரு, அதே ஹதீஸைய அந்த கருத்தை வேற வார்த்தையில சொல்லியிருப்பாரு. அப்படி ரெண்டு விதமான வித்தியாசம், அது ஒரு 10% வந்துடும். அப்படி அச்சு அசலா பாத்தீங்கன்னா ஒரு 65-70% என்ன செய்யும், ஒரே மாதிரியா இருக்கும். அப்ப இப்படியாக மக்காவில் தொகுக்கப்பட்டு ஒரு ஹதீஸ் இருக்கிறது. மக்காவுல உள்ளவங்க தொகுக்கப்பட்ட ஹதீஸ்கள் இப்படி வச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இவங்க ஹதீஸுகளை எழுதுறாங்கல்ல, இவங்க ஹதீஸுகளை எழுதும் பொழுது இந்த ஹதீஸ் ரசூல்லா வரைக்கும் உள்ள செய்தி எழுதணும்னு எந்த விதியும் வகுத்துக் கொள்ளல. இந்த 150 வரைக்கும் உள்ள இவங்க முதல் அதாவது தலைமுறை, முதல் தலைமுறைன்னு சொல்லுவாங்க இவங்கள ஹதீஸ் துறைக்கு. ரசூல்லாவுடைய கணக்குப்படி பார்த்தா 3வது தலைமுறையில் வந்துருவாங்க. ஹதீஸ் துறைக்கு இந்த எழுதக்கூடிய துறைக்கு இவங்க தான் யாரு, ஃபர்ஸ்ட் தலைமுறை. இந்த முதல் தலைமுறையை சேர்ந்த இவங்க சஹாபி சொந்தமா ஏதாவது சொல்லியிருப்பார்ல, அதையெல்லாம் கூட எழுதி வச்சிருப்பாங்க. ரசூல்லா வரைக்கும் உள்ளதான் எழுதுனாங்கன்னு கிடையாது. இவங்க என்னவெல்லாம் எழுதுவாங்கன்னா ரசூல்லா வரைக்கும் உள்ளதான் எழுதுவாங்க. இப்னு அப்பாஸ் சொன்னார், அபூபக்கர் சொன்னார், உமர் சொன்னார் தகவல் அதையும் என்ன செய்வாங்க, அதையும் எழுதிக்கிடுவாங்க. தாபியன்கள் அவங்கள விளக்கம் சொல்லுவாங்கல்ல, அதையும் எழுதிக்கிடுவாங்க. தாபியன்கள் சஹாபாக்களை பார்த்தவங்க தான் தாபியன்கள். சஹாபாக்களை பார்த்தவங்க சொன்னக்கூடிய கருத்துக்கள் இருக்கும்ல, அதெல்லாம் கலந்துதான் இவங்க எழுதினாங்க. வெறுமனே ரசூலுல்லாஹ்வுடைய செய்தியை மட்டும் எழுதல. இந்த முதல் தலைமுறையில் உள்ளவங்க என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிடுவோம், சஹாபாக்கள் சொன்னதையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம், தாபியன்கள் சொன்னதை என்ன செய்வோம், ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய சம்பந்தம் இருந்தாலும் சம்பந்தம் இல்லாட்டாலும் அவங்களாம் நல்லவர்கள், முன்னோர்கள் சொன்னாங்க, அவங்க கருத்து என்னங்கிறத பதிவு செய்வோம் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, பதிவு செஞ்சாங்க. இந்த நூல்ல அப்படி இருந்தது. அதே மாதிரி மதீனாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே காலத்துல 3 பேர் இருந்தாங்க. இந்த மக்காவுல 2 பேர் இருந்த மாதிரி மதீனாவுல 3 பேர் இருந்தார்கள். ஒரு ஆள் சயீத் இப்னு அபி அருவபான்னு ஒரு ஆள், முன்னாடி நம்ம சொல்லி இருக்கோம். இவர் 156ல மரணித்தவர். அப்ப 156 வரைக்கும் அவர் எழுதிட்டு இருந்திருப்பார். அதே மாதிரி மாலிக் இமாம் இருக்காங்க இல்லையா, அவங்களும் மதீனாவுல உள்ளவங்க தான். இவங்க 179ல மரணிக்கிறாங்க. அது மாதிரி ரபிங்கிற ஒரு ஆள் மதீனாவுல உள்ள ஒரு அறிஞர் தான். இவர் 160ல மௌத்தாவுறாரு. இவங்க 3 பேருமே மதீனாவில் இருந்த நல்ல அறிஞர்கள். ஒருத்தர் 156, ஒருத்தர் 160, ஒருத்தர் 179. ஏறக்குறைய ஒரு சமகாலம், 20% வித்தியாசம் வருது. ஏறக்குறைய சமகாலத்தில் இருக்கிறாங்க. இவங்க எழுதின ஹதீஸ்லாம் என்னன்னு கேட்டா, மக்காவுல ஒருத்தர் அறிவிச்சிருப்பாரு, அது உங்களுக்கு தெரியாது, பயணப்பட்டெல்லாம் போகல. இவங்க வேலை என்னது, இருக்கிற ஊர்ல இருந்துகிட்டாங்க, வாய் வழியா சொல்றதை எழுத்தாக்குறாங்க. வாய் வழியாக சஹாபாக்கள் மத்தியில சொல்லிக்கிட்டு இருக்கிற செய்திகளை இவங்க என்ன செய்யறாங்க, எழுத்து வடிவமாக கொண்டு வருகிறார்கள். அப்ப மாலிக் இமாம் எழுதின புக்கு தான் இன்னைக்கு நமக்கு நூலாக ஒரு ஆத்தன்டிகா மொத்தான்னு சொல்றாங்க இல்லையா, அது கிடைக்கிறது. ஆனா அது என்ன ஹதீஸ் தான் இருக்கும், எல்லாமே மதீனாவாசிகள் ஹதீஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த 3 பேருமே மதீனாவாசிகள். 156, 160, 179 இந்த காலகட்டத்தில் உள்ளவங்க. அப்ப இவங்களும் ஹதீஸ் எழுதுறாங்க. எந்த ஹதீஸ் எழுதுறாங்க இவங்க, மக்காவுல இப்னு ஜுரைஜ் எழுதின எந்த ஹதீஸும் இவங்களுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு வாய்ப்பு இருக்கு. எப்படி இருக்கு, ஒரே ஹதீஸ் 2 பேரும் கேட்டிருந்தாங்கன்னா, மக்காவுல உள்ள ஆள் கேட்டு மதீனா உள்ள ஆள் கேட்டிருந்தாரே, ஆனால் அந்த மாதிரி ஹதீஸ் இவருக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு 5%
அவருடைய ஹதீஸ் இவருடைய ஹதீஸ் ஒத்து போறதா இருக்கும். 95 விஷயங்கள் அவர் சொல்லாது இவர்கிட்ட இருக்கு, இவர் சொல்லாது அங்க இருக்கு. ஏன்னா ஊர் வேறையா போச்சு, வேற ஊரா இருக்கு, அந்த ஒரு ஊர்ல உள்ள செய்தி தானே, அப்படி அவர் திரட்டி வச்சிருக்கிறார். அதே மாதிரி இஸ்லாத்துக்கு முக்கியமான ஊர்ல பசரா, பசராங்கிறது ஈராக்ல இருக்கக்கூடிய ஒரு நகரம். அந்த பசராங்கிறதுல ஹம்மாத் இப்னு சலமா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இவர் 167 மூத்தா போனவர். அப்ப ஹம்மாத் பின் சலமா, ஹம்மாதுன்னு போட்டுக்கிறங்க. இவர் பசராவுல இருந்து என்ன செய்யறாருன்னா, பசராவுல சஹாபி வந்திருப்பாரு, அவர்கிட்ட படிச்ச தாபியன்கள் இருப்பாங்க, தபா தாபி இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கேட்டு என்ன செய்யறாரு, ஒரு ஹதீஸ் சொல்லுவார், உங்களுக்கு யார் சொன்னா, இந்த தாள் சொன்னாரு, உங்களுக்கு யார் சொன்னா, இப்படி கேட்டு என்ன செய்யறாரு, இவர் பதிவு பண்றாரு. ஒன்லி பசரா தான். இவருடைய ஹதீஸ் எல்லாம் எப்படி இருக்கு, பசராங்கிற அந்த நகரத்துல இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்ட்ட கேட்டு கேட்டு என்ன செய்வாரு. இது கஷ்டம் கிடையாது தானே, இது திரட்டுவது பெரிய ஆச்சரியமானதெல்லாம் கிடையாது, ஈஸியா திரட்டிட்டு போயிடலாம். அதே மாதிரி இஸ்லாமிய நகரங்கள்ல இன்னொரு முக்கியமான நகரம் கூஃபா. கூஃபாங்கிற நகரமும் முக்கியமான, அன்றைக்கு வரலாற்றுல முக்கியமான ஊரா இருந்தது. அப்ப அந்த கூஃபாங்கிறதுல சுஃபியானு சௌரி அப்படின்னு ஒரு அறிஞர் இருந்தாரு. அவர் 161 மூத்தா போனவர். இவருடைய ஹதீஸ் எல்லாம் என்னவா இருக்குன்னு கேட்டா கூஃபா தான். அந்த கூஃபாவில் உள்ள ஊர்ல உள்ள ஹதீஸ் இதே மாதிரியா விளைவிக்கிறங்க. அப்புறம் அவுசாயி, அவுசாயின்னு ஒருத்தர் இருந்தார், அவுசாயி. இவர் ஷாம்னா சிரியா, சிரியாவுல இருந்தார். இவர் 157 மூத்தா போனவர், ஹிஜ்ரி 157 மூத்தா போனவர். இவர் என்ன செய்யறாருன்னா, சிரியாவுல உள்ள ஹதீஸ்களை மட்டும் கேட்டு கேட்டு என்ன செய்யறாரு, எழுதுறாரு. இவருக்கு சிரியா ஹதீஸ் மட்டும் தான் இவருக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி வாசித்துன்னு ஒரு ஊர், அதெல்லாம் இப்ப ஃபேமஸான ஊரா இல்ல. இந்த மாதிரி வாசித்துன்னு ஒரு ஊர் அன்னைக்கு ஃபேமஸான ஊரா இருந்துச்சு, அது முஸ்லிம்களுக்கு முக்கியமான ஊரா இருந்தது. அந்த வாசித்துங்கிற ஊர்ல ஹுசைம் என்கிற ஒரு அறிஞர் இருந்தாரு. அவர் 173 மூத்தா போனவர். அப்ப 173 வரைக்குமோ அல்லது அதுக்கு முந்தின காலம் வரைக்குமோ அவர் எழுதியிருக்கிறார். அவர் அந்த ஊர்ல உள்ளதான் என்ன செய்வாரு, அவர் பதிவு பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி அப்துல்லா இபின் முபாரக் என்று ஒருத்தர் இருந்தாரு. இப்னு முபாரக்னு சொல்லுவாங்க, அப்துல்லா இபின் முபாரக்னு சொல்லுவாங்க. இவர் ஈரான்ல, இப்ப உள்ள ஈரான்ல இருக்கக்கூடிய குராசான்ங்கிற நகரத்துல இருந்த ஒரு நல்ல அறிஞர். இவர் அந்த குராசான்ங்கிற ஊர்ல உள்ள ஹதீஸ், இவர் 181 மரணித்தவர். இவர் குராசான்ல உள்ள அறிஞர்கள்ட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஹதீசுகளை இவர் ஒரு பக்கம் தொகுக்கிறார். அதே மாதிரி மஅமர்னு ஒருத்தர் இருந்தார். மஅமர் என்பவர் ஏமன் சொல்றாங்கல்ல, ஏமன் நாடுங்கிறாங்கல்ல, அந்த ஏமன்கிற பகுதியில இருந்த ஒரு அறிஞர். இவர் 154 மரணித்தவர். இவர் அந்த ஏமன்கிற பகுதியில் மக்கள் பேசிக்கொள்ளக்கூடிய ஹதீசுகள் அவர் என்ன செய்யறாரு, எழுதுகிறார். அதே மாதிரி ரையின் ஒரு, இப்ப அந்த ஊர் இருக்கான்னு தெரியல, ரையின் ஒரு ஊர்ல ஜரீர் என்று ஒருத்தர் இருந்தார். ஜரீர் அவர் 188 மரணித்தவர். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அந்த ரைங்கிற ஊர்ல இருந்த நல்ல அறிஞர்களுடைய ஹதீஸ்கள் எல்லாம் கேட்டு என்ன செய்யறாரு, எழுதுறாரு. அப்ப இது முதல் தலைமுறையில ஹதீஸுக்கு நூல் வடிவம் கொடுத்த முதல் தலைமுறையில அந்தந்த ஊர்க்காரங்க எழுதின ஹதீசுகள் தான். ஒவ்வொரு ஹதீஸும் என்னவா இருக்கு, அந்த ஊர்க்காரர் அந்த ஊர்ல உள்ளதை கேட்டு தொகுத்தாரே தவிர இதுக்காக மெனக்கடவோ பாடுபடவோ கிடையாது. அதே போல ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸையும் மற்றவங்களுடைய சொல்லையும் பிரிச்சு எழுத கிடையாது. எல்லாருமே என்ன மாதிரி எழுதிவிட்டாங்கன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் சொன்னாலும் ஓகே, சஹாபி சொன்னாலும் ஓகேன்னு எல்லாத்தையும் புக்காகி வச்சுட்டாங்க. எல்லாத்தையும் என்ன செய்யணும், எழுத்து வடிவம் ஆக்கணும் அப்படின்னு செஞ்சாங்க. அதுல ஆட்களுடைய தராதரத்தை இவங்க பார்க்கல. இவங்க அந்த ஹதீஸை எழுதும் பொழுது சஹீஹ் லைஃப்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் கிடையாது. ஒருத்தர் சொன்னார்னு எழுதிக்கிடுவாங்க. ஒரு இப்ராஹிம் ஒருத்தர் இருக்காரு, அவர் ரசூலுல்லாஹ் சொன்னா சொல்வார், எழுதிக்கிடுவாங்க. உனக்கு யார்ப்பா சொன்னது, எனக்கு இந்த ஆள் சொன்னாரு, எழுதிக்கிடுவாங்க. அவருக்கு யார்ப்பா சொன்னது, அவருக்கு சஹாபி, எழுதிக்கிடுவாங்க. அவ்வளவுதான். இவரு நல்லவரா, அவர் கேட்டார், அவர் நல்லவரா, அவருக்கு எந்த அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் என்ன செஞ்சதில்லை. இவங்க இந்த முதல் தொடர்புல உள்ளவங்க செய்யல. அப்ப முதல் தலைமுறையில உள்ளவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு கேட்டா, அதாவது ரசூலுல்லாஹ், சஹாபி, தாபியன்கள் எல்லாருடைய சொல்லையும் பதிவு பண்ணார்கள். அதனால நிக்கல. இந்த புகார்லாம் ஏன் நிக்குதுன்னு கேட்டா,
இவங்க நிக்கிற மாதிரி எழுதல. அதை எழுதுறாதா நிக்கிற மாதிரி தயாரிச்சாலும் நிக்கும், காலத்தை கடந்து நிக்கிறதா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி விமர்சனத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு எழுதினா தான் அதெல்லாம் ஃபேமஸ் ஆகிருந்திருக்கும், அது நின்று இருக்கும், அதை ஒரு ஆத்தன்டிக்கா மக்கள் எடுத்திருப்பாங்க. இவங்க என்ன எடுத்தோம்னா என்னடா நல்லது இருக்கு பொல்லாததும் கலந்து இருக்குது, இதுல சஹாபி சொன்னதும் இருக்கு, ரசூல்லா சொன்னதும் இருக்குது, இதுல வந்து எந்த ஒரு பரிசீலனையும் இல்லாம ஆட்களை எடை போடாம எழுதி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதை எடுத்து படிச்சு அமல் செய்யறவங்க இருப்பாங்களா? பயப்படுவாங்க. நல்லது கெட்டது கலந்து இருந்தா அதை நம்பி நம்ம வழிகிட்டு போயிட்டா என்கிற மாதிரி வர்றதுனாலதான் இவங்க முன்னோடிகளா இருந்தாலும் அதெல்லாம் ஃபேமஸ் ஆகிக்கிறல. இல்லாட்டி அவங்க தான் புகாரி முஸ்லீம் மாதிரி அந்தஸ்துல நின்று இருப்பாங்க. அந்த புகாரி முஸ்லீம் மாதிரி ஆன ஆட்கள் எந்த ஒரு வழிமுறையை கையில் எடுத்தாங்களோ அந்த வழிமுறை என்ன செஞ்சிட்டாங்க, இவங்க எடுக்காம விட்டுட்டாங்க. ஆனால் இவங்க முதல்ல செஞ்சு வச்சுட்டாங்க. இதை ஃபர்ஸ்ட் விளங்கிக்கிறணும். இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. அடுத்து வந்து என்னன்னு கேட்டா இரண்டாவது தலைமுறை வருது. இது முதல் தலைமுறை. முதல் தலைமுறை என்ன, சொந்த ஊரில் உள்ள ஹதீசுகளை பதிவு செய்யறது. முதல் தலைமுறைன்னா என்ன அர்த்தம், அவரவர் ஊரில் கிடைத்த ஹதீசுகளை அவரவர் ஊருக்குள்ளே பதிவு செய்து வைத்துக் கொள்வது என்று வருகிறது. இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா இந்த அடுத்த தலைமுறை இருக்காங்கல்ல, இவங்களுக்கு எல்லாமே இப்ப கிடைச்சு போயிடும். இவங்க இரண்டாவது தலைமுறைக்காரங்களுக்கு என்ன செய்யும், மக்காவுக்கு போய் ஒரு ஆளுடைய புக்கு வாங்கிட்டா மக்காவோட எல்லா ஹதீஸும் கிடைச்சு போயிடும். மதீனாவுக்கு போய் ஒரு ஆளுடைய புக்கு வாங்கிட்டோம்னா மதீனா ஹதீஸ் எல்லாம் கிடைச்சு போயிடும். அடுத்த தலைமுறை என்ன செய்யறாங்கன்னா, இவங்க தேடி போயெல்லாம் துவக்க கிடையாது. இந்த ஊருக்கு ஊர் உள்ள மேட்டர் இருக்குல்ல, அந்த ஊருக்கு ஊர் உள்ள அந்த ஹதீசுகளை கையில் எடுத்து வைத்துக் கொண்டு வகைப்படுத்துறாங்க. அந்த ஹதீசுகளை எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இப்னு ஜுரைஜுடையது, ஜரீருடையது, அப்துல்லா இப்னு முபாரக் உடையது, ஒவ்வொரு தௌசாயுடையது, சுபையான் தௌருடையதெல்லாம் அந்த பிரதிகள்லாம் எடுத்துக்கொண்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஒரு தலைப்பு வாரியாக அவங்க வந்து அதை வகைப்படுத்துறாங்க. தலைப்புன்னு சொன்னா பாடத்தலைப்பு இல்ல, பாடத்தலைப்பா இல்லாம என்ன செய்யறாங்கன்னா அபூபக்கர் வழியாக அறிவிக்கப்படுபவை, உமர் வழியாக அறிவிக்க தலைப்பே அதான். தலைப்பு எப்படி அவங்க ஊர்வாதியை போட்டிருந்தாங்கல்ல அப்படி விட்டுவிட்டு அதுல அப்படியே மக்காவாசி அறிவிச்சிருப்பாங்கல்ல, அந்த ஹதீஸ்ல எதெல்லாம் அபூபக்கருக்கு போகுது அதையெல்லாம் பிரிச்சு எடுத்துருவாங்க. மதீனாவுல எழுதி வச்சிருப்பாங்கல்ல, அதுல ஏதாவது அபூபக்கர் சொல்லியிருப்பார்ல, அபூபக்கர் அதை எடுப்பாங்க. இப்படி அத்தனை ஒரு ஹதீஸை எடுத்து வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க, அதாவது அந்த சஹாபி தலைப்பை எப்படி வரும்னா உமர் அறிவித்தவை, இப்னு அப்பாஸ் அறிவித்தவை, அப்துல்லா இப்னு உமர் அறிவித்தவை என்ற தலைப்பு கொடுத்து என்ன செய்யறாங்க, அதாவது ஒரு சஹாபி வழியாக என்னென்ன ஹதீஸ் கிடைத்ததோ அதை தலைப்புப்படுத்துறாங்க. ஊர் வழியா இருந்ததை வந்து எடுத்து அனைத்து ஊரார்களுடைய ஹதீஸை தொகுத்து வைத்துக் கொண்டு மக்காவில் கிடைத்தது மதீனாவில் கிடைத்தது தேவையில்லை, தனித்தனி தான் இருக்குது. மக்காவில் கிடைத்தவை மதீனாவில் கிடைத்தவைங்கிறது நூலா இருக்கிறதுனால வேற ஒரு விதமா நம்ம வகைப்படுத்துவோம். ஆனா இவங்களுக்கு போய் அலைய வேண்டியது இல்லை, இவங்க போய் அலைஞ்சு இப்படி அது மாதிரிலாம் பண்ண தேவை கிடையாது. என்னட்ட அவங்க சொந்த ஊர்க்காரங்களே அதை உழைத்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்தந்த ஊர்க்காரங்களே ஹதீசுகளை தொகுத்து வச்சிருக்கிறதுனால அதை எடுத்துக்கிட்டு என்ன செய்யறாங்க, ஆட்கள் வழியாக, அதாவது சஹாபி இருக்காருல்ல, அந்த சஹாபிய மையமாக வைத்து எந்த ஹதீஸா இருந்தாலும் சஹாபிட்டு தானே போகும். அபூ ஹுரைரா அறிவித்தவைன்னு தலைப்பு கொடுத்துருவாங்க. அபூ ஹுரைராட்டிலிருந்து வந்த ஹதீசுகள் பூராத்தையுமே இந்த பிரதிகள்ல இருந்து, மதீனா பிரதி, குராசான் பிரதி, வந்து மக்கா பிரதி, ரை பிரதி, கூஃபா பிரதி, பசரா பிரதி எல்லாத்தையும் வைத்துக் கொண்டு என்ன செய்யறது, சஹாபாக்களுடைய வழியாக வந்ததெல்லாம் என்ன செய்யறாங்க அவங்க எழுதுற. இந்த மாதிரி பிரிக்கப்பட்ட நூலுக்கு பேர் முஸ்னதும்பாங்க. நூல்களுக்கு கூட வகை இருக்குது, நூல்களுக்கு என்ன இருக்கிறது, வகை இருக்குது. முஸ்னதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, இப்ப தொழுகை பாடம், நோன்பு பாடம்லாம் அது இருக்காது. பாடம் என்னவா இருக்கு, அபூபக்கர் அறிவித்தவை, உமர் அறிவித்தவை, சஹாபில இருந்து ஆரம்பிப்பாங்க. உமர் அறிவித்தவை, உஸ்மான் அறிவித்தவை, அலி அறிவித்தவை, இப்படி எழுதப்படுற நூலுக்கு பேர் என்னது, முஸ்னத்.
முஸ்னத் அகமதுலாம் சொன்னா முஸ்னதுங்கிற வார்த்தையை வச்சு நீங்க விளங்கிக்கிறணும். ஒரு நூலுக்கு முஸ்னதுன்னு பேரை கொடுத்தா என்ன அர்த்தம்? அந்த தலைப்பை அப்படி அமைச்சிருப்பாரு. வழங்குதா? எந்த சஹாபாக்களுக்கு வந்து ஹதீஸ் அறிவிக்கலையோ அவங்க எல்லாம் அதுல வரமாட்டாங்க. சில சஹாபாக்கள் ஹதீஸ் அறிவிச்சிருக்க மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆட்கள்லாம் வரமாட்டாங்க. ஹதீஸுகள் யார் அறிவித்தாங்களோ அந்த சஹாபிகள் பேர்ல என்ன செஞ்சாங்க? நூல்களை எழுதுறாங்க. எங்க இருந்து எழுதுறாங்க? இதுல இருந்துதான். அந்தந்த ஊரார்கள் திரட்டி வச்சிருந்தாங்க இல்லையா? அந்த திரட்டி வச்சதை வைத்துக் கொண்டு இப்ப உதாரணமா எடுத்துக்கிறோமே, இப்ப அஹ்மது பின் ஹம்பல் இருக்காருன்னு கேட்டா மக்காவுடைய ஹதீஸ் பூராமே அந்த ஜுரைஜுங்கிறவர் தானே வந்து எழுதுறாரு. இப்னு ஜுரைஜ் எனக்கு இப்னு ஜுரைஜ் சொன்னார்னு சேர்த்துக்கிறார். அவ்வளவுதான். இப்னு ஜுரைஜ் சொன்னார். அப்படி அவர் இப்னு ஜுரைஜுக்கு போயிட்டாலே அவ்வளவு ஹதீஸ் அவருக்கு கிடைச்சு போயிடும். இப்னு ஜுரைஜ்னு போட்டா மக்கா ஹதீஸ் பூரா அவருக்கு கிடைத்து போய்விடும். அப்ப அந்த இவர் போய் தாபியின் வரைக்கும் போயெல்லாம் தேடுறது கிடையாது. இவருடைய வேலை என்ன? அஹ்மது பின் ஹம்பலுடைய வேலை என்னன்னு கேட்டா தலைப்பை பிரிக்கிறார். சஹாபாக்கள் வழியாக கிடைத்தது, ஒவ்வொரு சஹாபிட்ட இருந்து கிடைச்சதுன்னு பிரிக்கிறார். இந்த மாதிரி முஸ்னதுகளை நிறைய பேர் எழுதுனாங்க. முக்கியமான ஆளுக்கு என்னன்னா அப்துல்லா, அதாவது அஹ்மது பின் ஹம்பலுடையது ரொம்ப ஃபேமஸா இருக்கிறது. இதே மாதிரி அப்துல்லா பின் மூசான்னு ஒரே காலம் வரலாம். இவங்க எல்லாம் 150 இருந்து 200 உள்ளவங்க தான். அப்துல்லா பின் மூசாங்கிற ஒரு ஆளு, முசத்தத் ஒரு ஆளு, அசத் பின் மூசான்னு ஒரு ஆளு, நுஐம் பின் ஹம்மாத்னு ஒரு ஆளு, இஸ்ஹாக் பின் ராகவைஹின்னு ஒரு ஆளு, உஸ்மான் பின் அபி ஷைபான் ஒரு ஆளு, அஹ்மது பின் ஹம்பல், இவங்க எல்லாம் முஸ்னத் எழுதுறாங்க. இரண்டாம் தலைமுறை எழுதின நூல்களுக்கு பேர் என்னது? முஸ்னத். முஸ்னத்னா அதாவது ஊர் வாரியாக இருந்த ஹதீஸுகளை ஆட்கள்னா சஹாபாக்கள் வழியாக என்ன செய்யறாங்க? இவங்க எழுதுறாங்க. அப்ப அது போக என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அந்த இதெல்லாம் மைனஸ் பண்றாங்க. எதை? முஸ்னது எழுதுறாங்க பிளஸ் வந்து சஹாபி சொன்னா நீக்கிறாங்க. தாபியன்கள் ஃபத்வாயில நீக்கிறாங்க. அது நமக்கு என்னதுக்கு? இப்னு ஜுரைஜ் கிதாப் எடுத்து வச்சுக்கிறாங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அவர் என்ன எழுதி வச்சுக்கிறாரு? ரசூலுல்லாஹ் சொன்ன எழுதி வச்சுக்கிறாரு, சஹாபாக்களுடைய சொந்த கருத்தை எழுதி வச்சுக்கிறாரு, தாபியன்களுடைய சொந்த கருத்தை எழுதி வச்சுக்கிறாரு. இதை போய் மக்கள்கிட்ட கொண்டு போனா பயங்கரமா குழம்பு போயிருவாங்க. அவர் இப்படி சொன்னாரு, அவர் இப்படி சொன்னாரு, 40 கருத்தா போயிடும். இதை கருத்துல கொண்டு என்ன செய்யறாங்கன்னா நமக்கு ஏன் சஹாபிலாம் அப்பவே தள்ளிடுறாங்க. இப்ப நம்ம சஹாபாக்களை பின்பற்றலாங்கிறாங்க. முதல் காலத்துல எழுதுனாங்க. அஹ்மது பின் ஹம்பல் அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணிடுறாங்கன்னா பிரிச்சிடுறாங்க. மக்கா ஹதீஸ், மதீனா ஹதீஸ் எடுத்துக்கிட்டு சஹாபி வாரியாவும் தலைப்பை போட்டுட்டு, சஹாபி அறிவிப்பாளருக்கு தான் சஹாபி, சொந்த கருத்து சொன்னா வரமாட்டாரு. அபூபக்கர் வழியாக அறிவிக்கிறேன்னா ரசூலுல்லாஹ் சொன்னதாக அபூபக்கர் சொல்லி இருக்கணும். அதைத்தான் அபூபக்கர் சொந்தமா சொன்னா வராது. அபூபக்கர் வழியாக அறிவிக்கப்படுவதான தவிர அபூபக்கர் சொன்னது இருக்காது. உமர் வழியாக அறிவிக்கப்படுவதுதானே தவிர உமருடைய கருத்தை நீக்கிடுவாங்க. அப்ப தாபியன்களுடைய ஃபத்வாவெல்லாம் அதுல இருந்துச்சு. எதுல? அந்த ஊர்காரங்க எழுதின ஹதீஸ் இருந்துச்சுல, அதெல்லாம் கழிச்சுட்டாங்க. அதெல்லாம் நீக்கிவிட்டு என்ன செய்யறாங்கன்னா நம்ம வந்து ரசூலுல்லாஹ்வுடைய இதை மட்டும்தான் எழுதணுங்கிற அடிப்படையிலையும் செய்யறாங்க. அது ஒரு வேலையை செய்யறாங்க. ஆனால் என்ன செஞ்சிட்டாங்கன்னா இது ஒரு நல்ல வேலை. அது அவங்க செஞ்ச வேலையில இருந்து கொஞ்சம் மெருகேத்துன ஒரு வேலை தானே இது. இதை கழிச்சுட்டாங்கல்ல, ரசூலுல்லாஹ் சம்பந்தம் இல்லாதெல்லாம் கழிச்சு விட்டாங்க. அது ஒரு நல்ல வேலை. ஒரு ஊர்ல கிடைச்ச ஹதீசுகள் இல்லாம அனைத்து ஊருடைய ஹதீசுகளையும் தொகுத்து ஒரு இடத்துல கொண்டாந்து சேர்ப்பது வந்து நமக்கு பெரிய வசதி. இப்ப எல்லா ஊர் ஹதீஸ் நமக்கு கிடைச்சிரும்ல. 7-10 புஸ்தகத்தை வாங்குறதுக்கு பதிலா ஒரு புஸ்தகங்கள் அப்படி கிடைச்சு போயிருதுல. அது ஒரு நல்ல ஒரு வேலையை செஞ்சாங்க. ஆனா இந்த ஆட்களை அடிப்படையாக வைத்து தள்ளுபடி செய்யல. ஆனா அந்த கலையை சொன்னாங்க. அஹ்மது பின் ஹம்பல்ல இருந்து எல்லாரும் நினைச்சாங்க சரியான ஆளா தான் ஏத்துக்கணும் பேசும்பொழுது பேசுவார்களே தவிர நூல்ல பதிவு பண்ணும் போது இந்த நூலில் நான் சரியானதை மட்டும்தான் பதிவு செய்கிறேன் அப்படின்ற கொள்கை அந்த காலத்துல இல்ல. அவங்களே எழுதி வைத்துக் கொண்டு இது சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அஹ்மது பின் ஹம்பலே என்ன செய்வாரு? அவரே நல்லதை எழுதிக்கிறாரு, கெட்டதை எழுதிக்கிறாரு. ஆனா என்ன செய்வாரு? இந்த ஹதீஸ் வந்து சரியில்லைன்னு சொல்லுவாரு, ஆனா பதிவு பண்ணிடுவாரு. அப்ப அந்த முஸ்னத் எழுதுனவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா ரசூலுல்லாஹ்வுடையதையும் மட்டும் தனியா பிரிச்சுட்டாங்களே தவிர அதுல ஆத்தன்டிக்கான ஆட்கள் அறிவித்ததுன்ற வகையில் அவங்க என்ன செய்யல, பார்க்கல. அந்த எல்லா புக்கும் எடுத்துக்கிட்டாலும் இப்ப அஹ்மது இமாம் எழுதினார்ல, அந்த அஹ்மது எழுதினார் அவ்வளவுதான் இருக்கும். அதுக்கு பேர் முஸ்னத் அஹ்மது. அதுக்கு பேர் என்னது? முஸ்னத் அஹ்மது. இஸ்ஹாக் பின் ராகவைக்கு எழுதினார்னா முஸ்னத் இஸ்ஹாக்ன்றாங்க. ஜரீர் எழுதினார்னா முஸ்னத் ஜரீர்ன்றாங்க. அப்ப வந்து இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இருந்ததுனால அவங்க நூலுக்கு, ஏன்னா இந்த காலத்துல புக்குக்கு பேர் விற்பனை காலமா இருக்குதுல்ல, விற்கிற காலமா இருக்கிறதுனால புக்குக்கெல்லாம் இப்படி பேரை கொடுத்து அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஆனால் வந்து பெரும்பாலும் என்னன்னா அந்த ஆள்க பேர்ல தான் என்ன செய்வாங்க, அந்த நூல்களையும் வச்சுக்கிடுவாங்க. அவங்களே அந்த பேரை வச்சாங்களா மக்கள் வச்சுக்கிட்டாங்களான்னு தெரியல.
நான் என்று இந்த நூலுக்கு இப்படி பேர் வச்சேன்னு ஒரு வார்த்தையெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. அது மக்கள்கிட்ட எப்படி அது பேர் அறிமுகமாகுதோ அதான் பேருண்டு ஆயிரும். மக்கள்கிட்ட அப்படி அறிமுகமாகும் அந்த பேர் அதிகம். இப்ப திருமதிங்கிறோம், அவர் அந்த நூலுக்கு என்ன பேர் வச்சாருன்னு தெரியல, அவர் பேர்ல சொல்லிட்டு இருக்கோம். திருமதிங்கிறது அவர் அந்த திருமதிங்கிற ஊரை சேர்ந்தவர். நம்ம கித்தாப் பேர் நினைஞ்சிட்டு இருக்கிறோம் திருமதிங்கிறோம். அப்படி மக்கள்கிட்ட போய்விட்டது. மக்கள்கிட்ட போனதை வச்சுதான் அது பேர் நிக்குதே தவிர எந்த ஒரு ஹதீஸ் கித்தாபை முஸ்னத் அகமது எடுத்து பாத்தீங்கன்னா இதற்கு நான் இப்படி பேர் வச்சேன்னு சொல்லவே மாட்டார். நம்ம அட்டையில போட்டிருப்போம், அட்டையில போற நம்ம வேலை கிடையாது. அவர் அங்க சொல்லியே இருக்குமா நூலின் பெயர், அப்ப பக்கங்கள் நம்ம போடுறோம் அந்த காலத்துல, நூலின் பெயர் பக்கம் இத்தனை விலை இவ்வளவு அதெல்லாம் போடுவாங்க அந்த காலத்துல. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லி செய்தி சொல்லிட்டே போயிடுவாங்க. அப்ப நூல்களுக்கு பேரெல்லாம் அந்த அவங்க வைக்காத காரணத்தினால அவங்களுடைய ஆட்கள் பேர்லையும் அல்லது அந்த நூலுடைய வகை, அந்த வகையும் ஆளையும் சேர்த்துக்குவாங்க. முஸ்னத் அகமது, முஸ்னது இப்னு அபி ஷைபா, அப்படி முஸ்னத் அபு ஹாத்தம், இப்படின்னு அந்த முஸ்னதையும் சேர்த்துருவாங்க. முஸ்னது எதுக்கு வைக்கிறாங்கன்னு கேட்டா அந்த 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 வகை சஹாபி வரியா வருதுல, அப்படி வர்றதுனால முஸ்னதுன்னு பேர் வச்சுட்டாங்க. நோட்ல பண்ண மாட்டாரு, அவர் நோட்டே பண்ண மாட்டாரு. அவர் கிளாஸ் நடத்துவார். ஹதீஸ் ஒரு பக்கம் எழுதிட்டு முஸ்னத் அகமது பின் ஹம்பல் மாதிரியான ஆளுக்கு மக்களுக்கு டெய்லி பாடம் நடத்துவாங்க. அதுல ஹதீஸ்கள் நடத்தும் பொழுது அவங்க நூல்ல உள்ள ஹதீஸை வச்சு அவங்கள விமர்சிச்சுக்கிடுவாங்க. இது சரியான ஹதீஸ், அது கேட்கறவங்க என்ன செய்வாங்க, நினைவாற்றல் பண்ணி கேட்கறவங்க எதனால பலவீனம் இப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க, மதீனாவாசிகளுடைய நூல்ல எடுத்திருக்கிறேன் இருக்குது, ஆனா இதுல இருந்தால் போக்கான ஒரு ஆள் இருக்காரு அப்படிங்கறத சேர்த்து என்ன செய்வாங்க, அவங்களுடைய தர்சுல சொல்லுவாங்க. எல்லாருமே மக்கள்கிட்ட எழுத்தை கொண்டு மட்டும் அவங்க நிக்கல, தர்சை கொண்டு நின்றார்கள். எழுத்து அவங்களுக்கு உள்ளது, வீட்டுல உட்காந்து எழுதிக்கிறாங்க, அவ்வளவுதான். எழுத்தை கொண்டு என்ன செய்யல, அவங்க மக்கள்கிட்ட ஃபேமஸ் ஆகல. அவங்க எழுதுவதோடு என்ன செஞ்சாங்கன்னா பிரச்சாரம் செய்தார்கள், மக்களுக்கு தாவாவும் பண்ணினார்கள். அவங்களுடைய கிளாஸுக்காக வேண்டி மக்கள் போய் பள்ளியாசல்ல அவங்க வார வாரமோ டெய்லியோ அவங்க சக்தி உட்பட ஏதோ செஞ்சிருப்பாங்க. அவங்க மக்கள் நிறைய குழுமும் போது என்ன செய்யும், அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னதை பற்றி அவங்க விளக்கும் போது, தொழுகை பற்றி சட்டத்திட்டங்களை பற்றி விளக்கும் போது இப்படி ஒரு செய்தி இருக்கு, இப்படி ஒரு செய்தி இருக்கு, இது சரியானது, இது சரியில்லைன்னு விளக்குவாங்க. அப்பதான் தெரியும் அவர் புக்குல உள்ளதையும் விமர்சிக்கிறார்கள். அவர் புக்கில் இது இருக்கு, புக்கில் குறிப்பிடவே மாட்டார். முஸ்னத் அகமது எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த புக்கில் இது லைஃப்னு என்ன செய்ய மாட்டார், குறிப்பிடவே மாட்டார். ஆனா நல்ல வேலை அவர் செஞ்சது, நல்ல வேலை தான். ஒரு அளவுக்கு ஒரு ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்காருல்ல, அது மாதிரி செஞ்சிருக்காங்க. ஆனா லைஃப் செய்யலாம் நினைஞ்சிருக்குது, கலந்து இருந்தது. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, உதாரணமா அந்த முஸ்னத் அகமது பின் ஹம்பல் இருக்காரு இல்லையா, அவருடைய கிளாஸ்ல தான் புகாரிலாம் மாணவராக இருக்கிறார். அவருடைய தரிசனம் நடத்துவார் இல்லையா, அதுல புகாரி முஸ்லீம் அவங்க எல்லாம் அவருடைய மாணவர் ஸ்டூடெண்ட் தான். புகாரி முஸ்லீம் எல்லாம் சொல்றமே எல்லாமே அவருடைய நூல்ல அவர் செய்யல, அவருடைய பேச்சில சொன்னார் பாருங்க, அதை பிடிச்சிட்டாங்க அவங்க. புகாரி முஸ்லீம்லாம் யாருன்னு கேட்டா அகமது பின் ஹம்பலுடைய மாணவர் தான். அப்ப மாணவரா இருக்கும் போது என்ன செய்வார், அவருடைய நூல்கள் அவங்களுக்கு ஓடுது. அப்பயே நம்ம ரெண்டையும் போட்டு எழுதணும், கரெக்டா எழுதிக்க வேண்டியான அவங்க நினைப்பாங்களா இல்லையா. இவரே புக்லையும் எழுதி வச்சுக்கிட்டு இது சஹிங்கிறாரு, லைஃப்ங்கிறாரு, எழுதி வர வச்சுக்கிறாரு, குறிப்பிடவும் மாட்டேங்கிறாரு, இது மக்கள்கிட்ட போன குழப்பத்தில் உண்டாக்கும் என்கிற சிந்தனை அவங்களுக்கு வர்ற மாதிரி அவருடைய தர்சு இருக்கும். அவருடைய பாடம், தரிசன பாடம், அவர் பாடம் நடத்தும்போது என்ன செய்வார்னு கேட்டா எல்லா ஹதீசுகளையும் சொல்லி சொல்லி அந்த காலத்தில் மனப்பாடம் தான், அப்படி நினைவாற்றல சொல்லுவாங்க. அப்ப இந்த ஆளு சரியில்லை, இவர் தேர்ந்து அறிவிக்கிறாரு, இவர் பிறந்ததுக்கு அவர் பிறந்ததுக்கு சம்பந்தமே இல்லை, சந்திச்சே இருக்க மாட்டாங்க அப்படிலாம் காரணம் சொல்லுவாரு. நான் ஒரு ஆள்கிட்ட அறிவிச்சேன்னு சொன்னா என் காலம் அவர் காலம் ஒத்துருக்கணுமா இல்லையா. அவர் மூத்தா போய் 10 வருஷம் பிறகு நான் பிறந்துவிட்டு நான் அவர்கிட்ட அறிவிக்க முடியுமா? இதெல்லாம் தேடி எடுத்து அகமது பின் ஹம்பல் சொல்லுவார், இது மாதிரி சரியில்லை. இதெல்லாம் ஒரு புகாரி மாதிரியான மாணவர்கள் என்ன செய்வாங்க, நோட் பண்ணிக்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னா அவர் தெரிந்த இந்த பாடம் கற்றவர்கள் இதுல நம்ம கூடுதல் நம்ம தொண்டு செய்யணும். எப்படி ஊரார்களுடைய ஹதீஸை முஸ்னத் வகையில ஆக்கி ஒரு தொண்டு செய்தார்களோ நாம என்ன செய்யணும், அதை விட சிறந்த தொண்டு செய்யணும். அது மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம சக்திக்கு உட்பட்டு ஃபில்டர் பண்ணி எது சரியோ அதை நம்ம தொகுத்தாயிடணும். நம்ம ரெண்டையும் போட்டு கலந்து வைக்கணும். எது நமக்கு ஆத்தன்டிக்கா கரெக்டா தெரிகிறதோ அதை பதிவு பண்ணா என்ன என்கிற சிந்தனை புகாரி முஸ்லிம் போன்ற அறிஞர்களுக்கு உண்டானதுக்கு காரணம் அகமது பின் ஹம்பல் தான். அவருடைய அந்த ஆய்வும் அவருடைய கிளாஸும் அவருடைய அகமது பின் ஹம்பல் மட்டும் இல்லாம இதே அகமது பின் ஹம்பலுடைய காலத்துல தான் யஹ்யா பின் முயின் இருக்கிறார். யஹ்யா பின் முயின், அலி பின் மதீனி, இவங்க எல்லாம் ஒரே காலத்தில் உள்ளவங்க. இவங்க தான் அந்த அறிவிப்பாளர்களை பத்தி எல்லாம் மற்ற கிதாபுகள்லாம் சொன்னீங்க. அதாவது இப்னு ஹஜர்னு ஒருத்தர் இருக்காரு, இவர் ஒரு ஆளு லைஃபும் பாரு. இவர் காலம் என்ன 700ல உள்ள ஒரு இவர்
இவர் போய் ஒரு ஆள் லைவ்னு சொல்ல முடியுமா? நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. இவர் போய் ஒரு ஆள் லைவ்னு எப்படி சொல்லுவாரு? இவர் காலம் என்ன அவர் காலம் என்ன? இவர் சொல்வதே கிடையாது. இவர் அதைத்தான் எடுத்து சொல்றாரு. இவர் அகமது இந்த காலத்தை பின்னாடி இருந்த புஸ்தகத்தில் உள்ளவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? ஒன்னு யஹீபுன் முயின் சொன்னதா இருக்கும், அகமது ஹம்பல் சொன்னதா இருக்கும். அந்த 150-200 உள்ளவங்களுக்கு தான் அந்த ஆட்களை பத்தி தெரியும். அவங்க காலத்துல உள்ளவங்களுக்கு தான் என்ன செய்யும், இந்த நாள் சரியில்லைங்கிறலாம் தெரியும். அவங்க சொன்ன ரிப்போர்ட்டை வச்சு இவங்க பேர் வாரியா தொகுத்த வேலையை தான் செஞ்சாங்களே தவிர யாரும் ஒரு கெட்டவர் இவங்க முடிவு சொல்ல முடியாது. எடுத்து காட்டி தான் சொல்லணும். இப்னு ஹஜர் ஒருத்தர் லைவ்னு சொன்னா என்ன செய்யணும்? அவர் இந்த நாட்டு இந்த குறை இருக்குன்னு இவர் சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லி அங்கிருந்து எடுத்து காட்டுவாங்க. இவங்க எல்லாரும் ஒரு காலம் யஹ்யா இப்னு முயின் அவர் ஹதீஸ் புக் எழுதல, அவர் முழுசும் இதுக்கு அர்ப்பணிச்சுக்கிட்டார். எதுக்கு? ஆட்களை எடை போடுறதே அவருடைய முழு வேலையை ஆக்கிக்கிட்டார். யஹ்யா சூபாவுக்கு அடுத்த தலைமுறையில யஹ்யா இப்னு முயின் என்பவர் என்ன செய்யறாரு? அவர் வேலை என்னது? ஹதீஸ் அறிவிக்கிறவர்கள் இந்த புஸ்தகத்தை எடுத்து வச்சுக்கிறாரு. இந்த ஆட்கள்லாம் யாருங்கிறத பார்ப்போம். அவர் ஒரு தோரணையில இறங்கி அவர் ஒரு தரிசனம் நடத்துறாரு. அங்கேயும் ஒரு மாணவரா இருக்கார். புகாரி இமாம் அஹ்மது ஹம்பல்டை மாணவரா இருக்காரு. அவற்றை 2 இல்மு கிடைக்கிறது. அவற்றை ஒரே இல்மு தான். யஹ்யா இப்னு முயின் வேலை என்னது? அலி இப்னு மதீனி இவங்க எல்லாம் ஒரே காலத்தில் 150 155 உள்ளவங்க தான். அவங்க எல்லாருமே ஒரே காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த ஆட்களுடைய வரலாறு, அவங்க நம்பகத்தன்மை, எப்ப பிறந்தாங்க எப்ப இறந்தாங்க, அவங்க வாப்பா பேர் வரைக்கும் தகவல் என்ன செய்யறாரு? இது ஈஸி, 2 தலைமுறைக்கு எடுக்கிறது ஈஸி. அவங்கள மனப்பாடம் ஒரு சொல்லுவாங்க. அரபுகள் என்ன செய்வாங்க? ஒரு ஆளுக்கு சொன்னாருன்னு சொன்னா வாப்பா அம்மா வரைக்கும் தாத்தா வரைக்கும் சொல்லுவாங்க, பழக்கம் இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்த காரணத்தினால அப்படி இருக்கும் பொழுது இந்த மூணாம் தலைமுறை இப்பதான் வருது. ஒரு தலைமுறை ஊரார்களுடைய ஹதீஸ், இன்னொரு தலைமுறை அந்த ஹதீஸ்ல தொகுத்து வைத்துக் கொண்டு சஹாபிகள் வாரியாக தலைப்பிட்டு தாபியின்கள் சஹாபாக்கள் சொல்ல மைனஸ் பண்றது 2வது தலைமுறை. 3வது தலைமுறையில யாரெல்லாம் வர்றாருன்னு கேட்டா நம்ம அறிந்து வைத்திருக்கிறார்கள். அதுல உள்ளவங்க யாரு? புகாரி, முஸ்லிம், அபூதாவுது, நசை, திருமதி, இப்னு மாஜா, இவங்க எல்லாம் இதுல உள்ளவங்க. இதுல 3ஆம் தலைமுறை. அந்த ரசூலுல்லாஹ் காலத்துல எடுத்தா இவங்க 5வது தலைமுறைக்கு வருவாங்க, 6வது தலைமுறைக்கு வருவாங்க. இது ஹதீஸுடைய தொகுத்த தலைமுறைகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க யாரு? 3வது தலைமுறை. இவங்க என்ன செஞ்சாங்க? இந்த விவரங்களை என்ன செய்வோம் நாளைக்கு பார்ப்போம். எல்லா டவுட்டையும் தீர்க்கிற அளவுக்கு அனைத்து செய்து உங்களுக்கு என்ன செய்வோம் தருவோம். வருஷம் கொஞ்சம் முன்னப்பினையா இருக்கு, ஆனா அனைத்து தகவலும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செய்வோம். நல்ல கவனமா என்ன செய்யுங்க மனசுல. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள், இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. Allah